இயேசு கிறிஸ்து நம்மிடம் தோன்றிய கடவுள் இல்லை. நம்முடையவர்களில் சில பேர் இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய கடவுளாக வரித்து கொண்டார்கள். அல்லாஹ் நம்முடைய கடவுள் இல்லை, நம்முடைய திணை மரபில் தோன்றிய கடவுள் இல்லை. ஆனாலும் நம்முடைய சகோதரர்களில் சிலர் அல்லாவை தங்களுடைய கடவுளாக வரித்து கொண்டார்கள். இது தேவையில்லாத சேட்டை. நீ முருகனை பற்றி படம் எடுக்கிறேன்னா எடு, ஆனால் நாங்கள் தான் அந்த முருகன் வடக்கிலேருந்து தோன்றினார், மத்தியில் கால் ஒன்றி உருண்டார், அதுக்கப்புறம் தெற்க அப்படியே உருண்டு உருண்டு வந்தார், இவங்க தூக்கி வச்சுக்கிட்டாங்க. இது சேட்டை. பத்துப்பகாட்டில் முருகன் இருக்கார், சிங்கப்பூரில் தண்ணீர் மலையான் இருக்கார், இலங்கையில் கதிர்காம முருகன் இருக்கார். அப்போ அதை சிங்கள முருகன் சொல்லிடலாமா? அவன் கையில் வேல் இருந்துச்சு, அவன் கோவக்காரன், சினமிகு செய், ஆகையினால அவன் பகையே அறுத்துடுவான். வேலை வச்சு கும்பிட்றதை தாண்டி இங்கே வழிபாட்டு முறைங்கிறது முருகனுக்கு எதுவும் இல்லை. அப்புறம் வேலுக்கு என்னத்தை வச்சு வழிபடுறது? வேலுக்கு இவன் கோழி அறுத்திருக்கான், ஆடு அறுத்திருக்கான், ஆட்டினுடைய ரத்தத்தை வெள்ளரிசியில் கலந்து அதை களம் அமைத்து அதில் தூவுதல் அப்படிங்கிறது தான் வழிபாட்டு முறை. பரிபாடலோடு வருகிற போற்றி பாடல்கள் அவன் சொல்றான், கூடலும் தன்பரங்குற்றமும் இருக்கிற போது எங்களுக்கு எதுக்குடா சொர்க்கம்ங்க? கந்துன்னா ஒரு தறி, மாடு கட்டுற தறி மாதிரி. மாடு கட்டுறதுக்கு ஒரு முளை அடிக்கும், சின்னதா இருக்கும். யானை கட்டுறதுக்கு ஒரு தறி நட்டா எப்படி இருக்கும்? பெருசா இருக்கும். அது கல்லா, அதை மரத்துல ஊன முடியாது, பிடிங்கி எறிஞ்சிட்டு போயிடும். அப்ப அது கல்லால் ஊன்றப்பட்ட தறி. அப்ப யானை கட்டும் தறிக்கு கந்துன்னு பேர். கந்துடை பொதியல்னு தொல்காப்பியத்தில் வருது. நட்டு வழிபட்ட போது அந்த கடவுளுக்கு வேலன்னு பேரு, கந்து நட்டு வழிபட்ட போது அந்த கடவுளுக்கு கந்தன்னு பேரு. அப்ப கந்தனுக்கு என்னடா சம்பந்தம்? ஒரு இசை போட்டுட்டா அந்த யௌத்தேய படையாகிய அந்த ஆரிய குழுவினுடைய தெய்வம் ஆறு முகங்களுடைய கையில் வேல் கொண்ட போர் தெய்வம். எல்லாவற்றையும் ஒருமைப்படுத்துகிற பார்வையை எப்போதும் இங்கே ஏற்றது கிடையாது. ஒருமைப்படுத்த நினைக்கிறீர்கள், ஏன் பன்மையை ஒப்புக்கொண்டு போங்களேன். என்ன இப்போ அவன் நாங்கள் தமிழ் கடவுள்னு சொல்கிறதுனால உங்களுக்கு என்ன இப்போ பிச்சுக்கிட்டு போகுது? ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் வழங்கும் தமிழ் உலா நிகழ்ச்சி. இன்றைக்கு நம்முடைய தமிழ் உலா நிகழ்ச்சியினுடைய சிறப்பு விருந்தினரை அறிமுகம் செய்வதற்கு முன்பாக எது குறித்து நம்ம பேச போகிறோம் அப்படிங்கிற ஒரு சிறிய முன்னோட்டத்தை நான் சொல்லிடுறேன். அண்மையில் பார்த்தீங்கன்னா, ஆந்திராவிலிருந்து ஜூனியர் என்டிஆர் அவர்கள் நடித்து வெளியாக இருக்கக்கூடிய ஒரு திரைப்படம் அப்படின்னு சொல்லி, முருகன் அந்த கதாபாத்திரத்தை மையமாக வச்சு, அந்த முருகன் அப்படிங்கிற தமிழ் கடவுளை மையமாக வச்சு தான் அந்த மாதிரி ஒரு படம் எடுக்க போகிறோன்னு அவங்க சொன்னதாக ஒரு தகவல் வெளியாகி, அதன் பிறகு அவர் தமிழ் கடவுள்னு அவங்க பேசவே இல்லைங்க. நார்த்தில் பிறந்து, அப்புறம் சென்ட்ரல் இந்தியாவில் வளர்ந்து, அப்புறம் சவுத் இந்தியாவில் போய் அவர் சேர்ந்துட்டாருங்க, இவர் தாங்க முருகன்ற ஒரு மீனிங்கில் அவங்க படம் எடுக்கிறாங்கன்னு சொல்லி எல்லாரும் பேச ஆரம்பித்தாங்க. அது ஒரு பெரிய சர்ச்சையாக மாறியது. அதன் பிறகு அதை எதிர்த்து தமிழ்நாட்டில் நிறைய பேர் குரல் கொடுக்க ஆரம்பித்தாங்க. தமிழ் இயக்கங்கள் குரல் கொடுக்க ஆரம்பித்தாங்க. குறிப்பாக நாம் தமிழர் கட்சியினர் இதை எதிர்த்து ஒரு பெரிய அறிக்கையை கூட வெளியிட்டிருந்தாங்க. சில நாட்களில் தமிழ் சினிமாவிலிருந்து தனுஷ் அவர்களுடைய ப்ரொடக்ஷனில் தமிழ் முருகன் அப்படின்னு கவிஞர் அருவுமதி எழுதிய ஒரு புத்தகத்தை அடிப்படையாக வச்சு ஒரு படத்தை நாங்கள் உருவாக்க போகிறோன்னு பேச ஆரம்பித்தாங்க. ஸோ இந்த சூழலில் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி தமிழ்நாட்டுக்குள்ளே ரொம்ப நாளாக இருக்கிற ஒரு விஷயந்தான், யாருப்பா முருகன்? தமிழ் முருகன்னு சொல்கிறாங்க, ஆரிய முருகன்னு சொல்கிறாங்க, தமிழ் கடவுள்னு சொல்கிறாங்க, இந்து கடவுள்னு சொல்கிறாங்களே, இதுக்கு ஒரு முடிவு கட்ட வேணாமா? அப்படி வச்சுக்கிட்டு இருக்கும்போது தான் நாம் அனைவரும் அறிந்த ஒரு முக்கியமான ஒரு தமிழ் சூழலில் இருக்கக்கூடிய ஒரு செயற்பாட்டாளர், தமிழ் சித்தாந்த சைவ அறிஞர், மரியாதைக்குரிய பேராசிரியர் திரு கரு ஆறுமுக தமிழ் ஐயா நம்மளோட இணைஞ்சிருக்கிறாரு. வாங்க ஒரு சிறப்பு நேர்காணல். ஐயா வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். மிக்க மகிழ்ச்சி உங்களை சந்திச்சதில். 2 நாள் கழிச்சு ரொம்ப மீட் பண்ணுறேன். நேரங்கிறதுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஒரு முக்கியமான பிரச்சனை அப்படிங்கிறதுனால உங்கள்கிட்ட தான் அதுக்கு தீர்வு கிடைக்க நான் முழுமையாக நம்புகிறேன். ரொம்ப நாளாக தமிழ்நாட்டில் இருக்கிற அல்லது ஒரு பேசுபடும் பொருளாக ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே இருந்தாலும் ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக்னு பார்த்தீங்கன்னா முருகன் தான். இந்து கடவுள்ப்பா முருகன்
அவர போய் என்னப்பா இப்படி வந்து சுருக்குறீங்கன்னு ஒரு தரப்பும், இல்ல இல்ல அவர் வந்து தமிழ் கடவுள். அவருக்கு வந்து மத சாயம்லாம் பூச முடியாதுன்னு ஒரு தரப்பும் ரொம்ப நாளா பேசிக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு திரைப்படங்கள் வாயிலாக முருகன பத்தின தவறான சித்தரிப்புகள பண்ண போறாங்கன்னு ஒரு சாரார் கடுமையா எதிர்க்கிறாங்க. ஒரு சாரார் என்ன தப்பு இருக்கு? இந்தியா முழுமைக்கும் முருகன் பரவினா நீங்க வந்து மகிழ்ச்சி தானே அடையணும் அப்படின்னு பேசுறாங்க. இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் மூல காரணம் எது? எங்கிருந்து ஆரம்பிச்சது? அப்படிங்கிறது துவங்கிட்டு நம்ம தற்கால சிக்கல்களுக்குள்ள நகர்ந்துடலாம்னு நினைக்கிறேன். ஒரு தரப்பினுடைய கடவுள இன்னொரு தரப்பு சொந்தம் கொண்டாடுவது, இன்னொரு தரப்பு தனது கடவுளாகவும் வரித்துக் கொள்வது என்பது உலகம் முழுவதும் இருக்கிற நடைமுறை தான். இயேசு கிறிஸ்து நம்மிடம் தோன்றிய கடவுள் இல்லை. நம்முடையவர்களில் சில பேர் இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய கடவுளாக வரித்துக் கொண்டார்கள். அல்லாஹ் நம்முடைய கடவுள் இல்லை. நம்முடைய திணை மரபில் தோன்றிய கடவுள் இல்லை. ஆனாலும் நம்முடைய சகோதரர்களில் சிலர் அல்லாவை தங்களுடைய கடவுளாக வரித்துக் கொண்டார்கள். அப்படியே நம்முடைய கடவுளர்களில் சிலரை மற்றவர்கள் தங்களுடைய கடவுளராக வரித்துக் கொள்வதில் நமக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. எங்கள்கிட்ட இருக்குது, நாங்கள் கொடுக்குறோம், உங்களுக்கு வேண்டி இருக்குது, நீங்கள் வாங்கிக்கிங்க, நல்லா கும்பிடுங்க, ம். ஒரு பிரச்சனையும் இல்லை, நாங்கள் ஒன்றும் சொல்லலை, நாங்கள் வந்து எங்கோட்ட நாங்கள் தான் வச்சுக்குவோம், வேற எவனும் கொண்டு போகக்கூடாது அப்படின்லாம் சொல்கிற ஆட்கள் இல்லை. எங்களுடைய கடவுள் உங்களுக்கும் பொருத்தமானவராக இருந்தால் அவரை நல்ல தாராளமாக நீங்களும் உங்களுடைய கடவுளாக கொண்டாடுங்க. வைத்துக்கொள்ளுங்கள், கொண்டாடுங்கள். அதில் ஒரு சிக்கலும் இல்லை. ஆனால் என் சட்டப்பையில இருந்து காசு எடுத்து உன் சட்டப்பையில் வச்சுக்கிட்டு அது ஓன் காசுன்னு நீங்கள் சொல்லக்கூடாது. அது சரியில்லைல்ல, அது அறிவு களவு, அது ம். களவு. அது ம். எங்களுடைய மரபு ஒரு தெய்வத்தை உருவாக்குறது. நீ என்னை என்டார்ஸ் கூட பண்ண வேண்டாம், அவன் ஜாமின்னு சொல்ல வேண்டாம். அவன் ஜாமியை நான் வாங்கிட்டு போனேன் அப்படின்னு சொல்கிறது உனக்கு வந்து அவமானமாக இருந்தால் நீ சொல்ல வேண்டாம். நீ பாட்டுக்கு சாமியை தூக்கிட்டு போ, கும்பிடு, ஒரு சிக்கலும் இல்லை. நாங்கள் ஒரு வம்பும் பண்ணலை, நீ எங்கள் சாமியை கும்பிடக்கூடாதுன்னு நாங்கள் ம். சொல்லலை. ஆனால் அப்படி தூக்கிட்டு போன சாமியை, ஏன் சாமி எங்கிட்ட இருந்து தான் அவன் வாங்கினான், அவனுக்கு சாமியே கிடையாது, நாங்கள் தான் அவனுக்கு சாமியை கற்றுக் கொடுத்தோம் அப்படின்னெல்லாம் சொன்னால் இங்கே இருக்கிறவன் கொந்தளிப்பான். இது தேவையில்லாத சேட்டை. நீ முருகனை பற்றி படம் எடுக்கிறன்னா எடு, ஆனால் நாங்கள் தான் அந்த முருகன் வந்து வடக்கிலேருந்து தோன்றினார், மத்தியில் கால் ஒன்றி உருண்டார், அதுக்கப்புறம் தெற்க அப்படியே உருண்டு உருண்டு வந்தார், இவங்க தூக்கி வச்சுக்கிட்டாங்க, இது சேட்டை. இதெல்லாம் செய்ய தேவையில்லை, இதை சொல்லாத. ம். ஆனா, இப்ப என்ன ஒரு பேச்சு வருதுன்னா, முருகன் இந்தியா முழுக்க பரவி இருக்கிறாரு. இந்துக்கள் வழிபடக்கூடிய ஒரு தெய்வமா இருக்கிறாரு அப்படின்றத சொல்லும்போது, இல்ல, இல்ல அவர் தமிழ் கடவுள் தான். தமிழ் கடவுள் முருகன்னே அவர் அடையாளப்படுத்துங்க அப்படின்னு இங்க இருக்கிறவங்க நெறைய பேர் பேசுறாங்க. இப்போ ஒரு காலகட்டத்தில ஒருத்தரும் விவாத பொருள் உருவாக்கி இருக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில ஐயா சுகிசிவம் அவர்களுடைய பேச்சு வந்து ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு பேச்சா மாத்துனாங்க. அதன் பிறகு முப்பாட்டன் முருகன்னு சீமான் சொல்றாரு. அவர் வந்து பூணூல் எப்படி அறுக்கலாம் முருகனுக்கு? அவர் எப்படி அதுக்கான உரிமை அவருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி அது ஒரு சர்ச்சையாக உருமாறியது. இந்துத்துவ அமைப்புகள் எதிர்த்தாங்க. இப்படி ஒரு காலகட்டத்திலயும் முருகன ஒட்டி உருவாகுற சிக்கல்களுக்கு காரணம் என்ன? அப்ப உண்மையிலேயே முருகன் யார்? அத ஒட்டி இல்லை, பேசணும். முருகன் இந்தியா முழுக்க எங்கே இருக்காரு? வட இந்தியால முருகன கும்பிடவே இல்லையா? எங்கே கார்த்திக் மந்திர் அது இதுன்னு 1, 2 வச்சுருக்கான். கார்த்திகேயனும் முருகனும் வேறயா ஒண்ணா? இவங்க நம்ம ஆளுங்க அங்கே வியாபாரத்துக்காக போனபோது அங்கே ஒரு முருகனை உருவாக்குனாங்க. மலேசியாவில் முருகன் இருக்கார், ம். பத்துப்பகாட்டில் முருகன் இருக்கார், சிங்கப்பூரில் தண்ணீர் மலையான் இருக்கார், இலங்கையில் கதிர்காம முருகன் இருக்கார். அப்போ அதை சிங்கள முருகன் சொல்லிடலாமா? அல்லது மலாய்க்காரனுடைய முருகன் அப்படின்னு சொல்லிடலாமா? இவன் வணிக நிமித்தமாக தமிழன் எங்கெங்கெல்லாம் போனானோ போகிற இடத்துக்கெல்லாம் தண்டாயுதபாணி துணைன்னு சேர்த்து கொண்டு போனான். கொண்டு போனதுனால அங்கங்கே கோயில்களை உருவாக்கி கொண்டார்கள். அந்த கோயிலில் எல்லாரும் வழிபடுகிறார்கள். அவை பொது கோயில்கள், யாரும் வழிபடலாம், யாரும் வரலாம். அவை தனக்கும் சாதகமான தெய்வமாக இருக்கும் என்று அவர்கள் நம்புகிற போது, நம்மால் சாய்பாபா கோயிலுக்கு போகலையா, அங்கேருந்து வந்தவர் தான், அந்த கோயிலுக்கு போய் சாமியை கும்பிட்டு வர்றான்ல, நமக்கு பரவாயில்ல இந்த சாமி அப்படின்னு நினைக்கிறான்ல. ம். பிரத்யங்கிரா தேவி அப்படின்னு ஒரு தேவியை கொண்டாட்டாங்கல்ல. இந்த சாமியெல்லாம் எங்கேருந்து வந்துச்சுன்னே நமக்கு தெரியாதுல்ல. தெரியாது. திடீர்னு மிளகா மூட்டையை கொட்டி அதுக்கு யாகம் நடத்துகிறாங்க. யாருப்பா அந்த சாமி? இம்புட்டு நாளாக இல்லையே, நமக்கு எந்த மரபு பதிவும் அந்த சாமியை பற்றியெல்லாம் இல்லையே, இதெல்லாம் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு நம்ம கேட்டாலும், சரி கும்பிட்றவன் கும்பிட்றான், அவனுக்கு ஆறுதலாக இருந்தால் கும்பிட்டு போகிறான், நமக்கு என்ன அப்படின்னு நம்ம வாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துக்கிட்டு தானே இருக்கோம். அதனால் அது பிரச்சனை இல்லை. இங்கேருந்து கொண்டு போய் தான் அந்த சாமியை வச்சாங்களே ஒழிய, அவன் உருவாக்கி இங்கே வந்துச்சு. ம்ஹ்ம், ம்ஹ்ம். நீங்கள் வடக்க கார்த்திக் சுவாமி மந்திர்னு வச்சுருக்கான், 1, 2 இடங்களில் முருகனுக்கு வழிபாட்டு தலங்கள் இருக்குது, டெல்லியில் வச்சுருக்கான். இவையெல்லாம் தமிழர்கள் கொண்டாடுகிற கோயில்களாக இருக்கின்றனவே தவிர, தமிழர்கள் உருவாக்கிய கோயில்களாக இருக்கின்றனவே தவிர, வேறு யார் இவற்றை உருவாக்கினார்கள்? வேறு எங்கே இதனுடைய பரவலாக்கம் நடந்தது? தமிழ்நாட்டில் இருக்கிற அளவிற்கு முருகன் கோயில்களினுடைய பெருக்கம் வேறு எங்கே இருக்கிறது?
கொஞ்சம் கர்நாடகாவில் இருக்கும். அப்புறம் கேரளாவில் இருக்கிறவனுக்கு அது வழிபாட்டு தெய்வம், அதனால் அவன் இங்கே வந்துடுறான். கொஞ்சம் ஆந்திராவில் இருக்கும். அதை தாண்டி போனால் வேற எங்கே இவ்வளவு பரவலாக இருக்கிறது? அப்போ இல்ல இந்தியா முழுக்க இருக்கிற தெய்வம்னு நீங்கள் சும்மா சொல்கிறது அது ஒரு கட்டமைக்கிறது தானே தவிர, வடக்க தோன்றியது இந்தியா முழுக்கவும் அது நிரம்பி இருக்கிறது அப்படின்னு சொல்கிறதெல்லாம் நம்ம திணை தெய்வம்னு சொல்கிறோம் அதை. தமிழ்நாட்டுக்குமே கூட பொது தெய்வமா அது அப்படிங்கிறதுல இன்னொரு சிக்கல் இருக்குது. ஓ! அதை நீங்கள் குறிஞ்சி நிலத்திற்கான தெய்வம்னு தானே சொன்னீங்க. திணை தெய்வம் தானே அது. அப்புறம் அது மெல்ல மெல்ல பொதுமைப்படுகிறது. அப்படி பொதுமைப்பட்டு தான் இந்தியா முழுவதும் அது பரவியதே தவிர, அங்கே பரவியிருந்ததனால் இங்கே வரவில்லை. இல்ல அப்படி சொல்றீங்க. ஆனா, இப்ப அவங்களுடைய லாஜிக் படி பார்த்தோம்னா, அவங்க வந்து ஒரு புராணத்த நம்புறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சிவன், பார்வதி அவங்களுக்கு பிறந்த மகன் விநாயகர், அவருக்கு பிறந்த மகன் தான் முருகன். அந்த முருகன் தான் வந்து நம்முடைய முருகன் அப்படின்னு சொல்றது ஒரு பார்வை. இன்னொரு பக்கம் இல்ல, இல்ல கொற்றவையுடைய மகள் தான் வந்து முருகனு. அவரு ஒரு அவர் நிலத்துல பிறந்தவரு. திருக்குறள்ல சொல்லுவாங்க, "வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வான் வானுரை தெய்வத்துள் வைக்கப்படும்." அப்ப இங்க வாழ்ந்து சிறந்த மனிதராக இருந்து மறைந்தவர் ஒரு தெய்வமா மாறியிருக்கிறார்ன்னு சொல்றாங்க. 2த்துல எது உண்மை? அவர் மனிதரா? தெய்வமா? இது வந்து இந்த சிவகுமாருங்கிற கதையெல்லாம் வடக்க உருவாக்கி வைக்கப்பட்ட தொன்ம கதைகள். இவையெல்லாம் பின்னால் உருவாக்கப்பட்டவை. நமக்கு உள்ள மரபுல இங்கே சிவனை பற்றிய குறிப்போ, சிவகுமாரன்கிற குறிப்போலாம் இல்ல. இங்கே கொற்றவை சிறுவன் அப்படின்னு தான் இருக்கு. இலக்கியத்துல சான்றுகள் இருக்கு. வெல்போர் கொற்றவை சிறுவ அப்படின்னு திருமுருகாற்றுப்படையில வருது. அதிலேயே வந்து பழையோள் குளவி அப்படின்னு வருது. அணி இழை பழையோள் குளவி அப்படின்னு. பழையவள்னா ஆதித்தாய் பகவதி, அவளுடைய பையன் அப்படின்னு இருக்கு. கொற்றவை அவளுடைய மகன் அப்படின்னு இருக்கே ஒழிய சிவகுமாரன் அப்படிங்கிறது இல்லை. அப்போ இந்த கதை பின்னால் உருவாக்கப்பட்ட கதை. இங்கே வந்து சேய்ன்னு அவனுக்கு பேர், சேயோன் அப்படின்னு பேர், சேய் அப்படின்னு பேர். சேய்ங்கிறதுக்கு என்ன பொருள் அப்படின்னா 2 பொருள். ஒன்று குழந்தை பையன். ஆமா. குழந்தை. குழந்தை. ஆமா. யாருடைய குழந்தை? கொற்றவையினுடைய குழந்தை அப்படிங்கிற பதிவு திரும்ப திரும்ப சங்க இலக்கியத்தில் சொல்லப்பட்டு கொண்டே வருகிறது. எங்கேயும் சிவனுடைய குழந்தைன்னு இல்லை. சிவன்கிற நேரடி ரெஃபரன்ஸே சங்க இலக்கியத்தில் இல்லை. அது வந்து ஆலமர் செல்வன், நன்றாய்ந்த நீள் நிமிர் சடையன் அப்படின்னெல்லாம் இருக்கே ஒழிய, மழுவாள் நெடியோன் அப்படின்னெல்லாம் இருக்கே ஒழிய, சிவன் அப்படின்னு நேரடியாக கிடையாது. எங்கேயும் சொல்லப்படலை. சிவனுடைய மகன் முருகன்னு சொல்லப்படல. சொல்லப்படலை. சங்க மரபில் இல்லை. திருமுருகாற்றுப்படையிலேயே திருமுருகாற்றுப்படையும் பரிபாடலும் இந்த புராண கதைகளையெல்லாம் ஏற்று நூலாக்கம் செய்தவை, பாவாக்கம் செய்தவை. அப்படி சொல்லும் போதுமே கூட இப்போ திருமுருகாற்றுப்படை இந்த புராண மரபுகளெல்லாம் வடக்கே உற்பத்தி செய்யப்பட்ட புராண மரபுகளெல்லாம் ஏற்று அமைந்தாலும் கூட, தெய்வானையை உள்ளே கொண்டு வந்து விட்டாலும் கூட, இங்கே வந்து கொற்றவை சிறுவ பழையோள் குளவின்னு தானே சொல்ல வேண்டியிருக்கு. மலைமகள் மகன் அப்படின்னு தானே சொல்ல வேண்டியிருக்கு. நீ சிவகுமாரன் ஏன் சொல்லலை அப்படின்னா அந்த கருதுகோள் இங்கே இல்லை. தொடக்கத்தில் இல்லை, அது பின்னால் புகுத்தப்படுகிறது. அப்போ அந்த பழைய தொடக்க நிலைக்கு நம்ம போனோம்னா அவனுக்கு பேர் சேய். சேய்ங்கிறது 2 பொருள் பற்றி வரும். சேய்ங்கிறவன் அவன் குழந்தை. யாருடைய குழந்தைனா கொற்றவையினுடைய குழந்தை. அவன் எப்பேற்பட்ட குழந்தைன்னா அவன் ரொம்ப கோவக்கார குழந்தை. நமக்கு வந்து முருகு என்றால் அழகு அப்படின்னு திருவிக்கா சொல்லிவிட்டு போயிட்டார். முருகன் அல்லது அழகுன்னு நூல் எழுதிட்டார். ஆகையினால அழகென்ற சொல்லுக்கு முருகான்னு திரும்ப திரும்ப பாட்டு எழுதி பதிய வச்சுட்டாங்க. முருகன்னா அழகுன்னு ஒரு இடத்துல கூட சங்க இலக்கியத்தில் வரல. முருகன்னா சீற்றம் உள்ளவன் அப்படின்னு தான் வருது. செருமிகு அப்படின்னு தான் வருது. அவன் வந்து சினம் மிகு முருகன் அப்படின்னு தான் வருது. சினம் மிகு முருகன் தன்வரை தன்பொழில் பரங்குன்றம், தன்பரங்குன்றம். சினமிகு முருகன் தன்பொழில் தன்பரங்குன்றம் அப்படின்னு தான் வருது. சூர்மருங்கருத்த சுடரிலை நெடுவேல் சினமிகு முருகன் தன்பரங்குன்றம் அப்படின்னு அகநானூரில் வருது. ஓகே. அப்போ அவனை சின மிகுந்தவன், சீற்றம் மிகுந்தவன் அப்படின்னு தான் சொல்கிறாங்களே ஒழிய, அழகு மிகுந்தவன் ஒரு இடத்துலையும் பதிவு வரல. நம்ம ஐயா தான் சொல்கிறாரு, தமிழ் தென்றல் தான் சொல்கிறாரு. அது
அது ஒன்றும் பெரிய குற்றம் இல்லைன்னு வச்சுங்க. முருகன்கிற சொல்லுக்கு பல்வேறு பொருள் உண்டு. பொருள் இருக்கு. அதில் அழகு ஒரு பொருள், இளமை ஒரு பொருள், அதுக்கப்புறம் கடவுள் தன்மைங்கிறது ஒரு பொருள், மனம்ங்கிறது ஒரு பொருள், 4 பொருள்கள் இருக்கின்றன. அந்த 4 பொருள்களில் நான் அழகு என்ற பொருளை சிறப்பித்து இதை எழுதுகிறேன்னு சொல்லி தான் அந்த நூலை எழுதுறார். எழுதுறாரு. அப்புறம் இது வந்து ஒரு திணைக்கான கடவுள் தானே, இது ஒட்டுமொத்த தமிழ் பரப்புக்கும் உரிய கடவுள் இல்லையே அப்படிங்கிற கேள்வி வந்துருமோ ம். அப்படிங்கிறதுக்காக அதை சமாதானப்படுத்துவதற்கு அவர் ஒரு சமாதானம் சொல்லுகிறார். அது வந்து அஹ், குன்றத்தில் இருக்கும்போது அது சிவப்பு நிறத்தை பெறுவதனால் அதுக்கு சேய் அப்படின்னு பேர். அது காட்டுக்கு இறங்கி வரும்போது, காட்டில் இருக்கிறவன் கடவுளை பார்க்கும்போது, குன்றத்தில் இருக்கிறவன் கடவுளை பார்க்கும்போது அவன் செவ்வானம் சக்கரவானம் எல்லாம் சிவப்பை ஆமா. பார்க்கறதுனால அவன் சிவப்புன்னு கடவுளை வச்சுக்கிட்டான். காட்டுக்குள்ள இருக்கிறவன் கடவுளை பார்க்கும்போது காடு இருண்ட காடாக இருக்கிறது. ஆகையினால அவனுக்கு இருட்டின் கருமை தான் தெரிகிறது. ஆகையினால அவனை இருட்டு நிறமுடையவன் கடவுள். ஆகையினால மாயோன் அப்படின்னு வச்சுக்கிட்டான். மருத நிலத்தில் இருக்கிறவன் அவன் வந்து ஆளுமை அப்படின்னு கருதுனதுனால வேந்தன் அப்படின்னு வச்சுக்கிட்டான். நெய்தல் நிலத்தில் இருக்கிறவன் நீல வண்ணத்தை பார்த்துக்கிட்டே இருந்ததுனால வண்ணன் அப்படின்னு வச்சுக்கிட்டான். வண்ணன்ல ஒரு இரனாவை போட்டு வர்ணன் வருணன் அப்படின்னு அப்படின்னு ஆக்கிவிட்டாங்க. மாத்திக்கிட்டாங்க. அது வண்ணன் தான் அது. ஆகையினால வண்ணன்னு வச்சுக்கிட்டான். ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு நிறம் தெரிஞ்சிச்சு, ஒவ்வொரு தன்மை தெரிஞ்சிச்சு. ஆகையினால ஒரு கடவுள் தான். அந்த ஒரு கடவுளை குறிஞ்சியில் இருக்கிறவன் பார்த்தபோது சிவப்பா பார்த்ததுனால சேயோன், முல்லையில் இருக்கிறவன் பார்த்தபோது கருப்பா பார்த்ததுனால அவன் மாயோன், வேந்தனா மருதத்தில் இருக்கிறவன் பார்த்ததுனால அவன் வந்து மருதன் அல்லது வேந்தன், அப்புறம் நீளமா பார்த்ததுனால நெய்தல்காரனுக்கு அவன் வண்ணன் ம். அப்படின்னு அவர் சமாதானம் சொல்லுகிறார். ஆகையினால சீற்றப்பொருளை தான் வந்து முன் வச்சானே தவிர இவர் சொல்றது மாதிரி அழகு பொருள் முன்னிலைப்படுத்து அது ஒரு பொருள் தான் அந்த முருகுங்கிற சொல்லுக்கு. புரியுது. ஆனால் முருகுங்கிற சொல்லு எந்த வேர்ல இருந்து வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா முல் அப்படிங்கிற வேர்ல இருந்து வருது. முல்லைப்பூவுக்கு ஏன் முல்லைன்னு பேருனா அது கூர்மையாக இருக்குது. அது வந்து பிள்ளை வருகினுடைய பல்லின் கூர்மையை போல கூர்மையானது முல்லை மொட்டு அப்படிங்கிறதுனால ஓகே. அதுக்கு முல்லைன்னு பேர். முல்லைங்கிறது முள்ளுங்கிறது முர்ருன்னு ஆகும். முள்ளுல இருந்து தான் முள்ளு வருது. முள்ளினுடைய கூர்மை என்ன? கூர்மை பொருள் பற்றி வந்தது முள்ளு. ஆமா. அப்புறம் அந்த முள்ளு முர்ராகும். முருகுன்னு ஆகும். முருகல் ஆகும். முருகல் தோசைங்கிறது ஏன் முருகலா இருக்கு? முருகல் தோசைன்னு அதுக்கு ஏன் பேர் வந்துச்சுன்னா, அது அறுக்கும் தன்மையுடையது. ம். வெறும் கல் தோசை வளவள கொழகொழன்னு மடிஞ்சிரும். முருகல் தோசை மொறுமொறுன்னு இருக்கிறதுனால அது கூரா இருக்கும், ஆமா, அறுக்கும். ஆமா. ஆகையினால அறுக்கும் தன்மையுடையது, சிதைக்கும் தன்மையுடையது, கூர்மையுடையது, கெடுக்கும் தன்மையுடையது எதுவோ அது முருகு. அப்ப முருகன்கிறவன் அழகன் இல்ல, அவன் கோவக்காரன். அவன் கரடு முரடா சீற்றமுள்ளவன். இருப்பான். அவன் குத்திருவான். ஓகே. அவன் வந்து சிதைப்பான். அவன் கெடுப்பான். என்னங்க ஒரு சாமி கெடுப்பாரா, சிதைப்பாரா அப்படின்னா யாரை சிதைப்பான்? அவன் வந்து பொல்லாதவரை பொடி பொடியாக்கும் நல்லோர் நினைவில் நடனம் புரியும். அதனால அவன் பகைவரை அறுப்பான். சூர்மருங்கு அறுப்பான். ஆனால் நல்லவர்களை, தன்னை நாடுகிறவர்களை, தனக்கு ம். துணையாக இருக்கிறவர்களை அறுப்பானான்னா அறுக்க மாட்டான். அவர்களுக்கு செம்மையானவனாக இருப்பான். ம். இப்போ சேய்ங்கிறது ஒன்று சிவப்பு, இன்னொன்று செம்மை. 2 அது இது பண்பு பற்றி வந்தது. அது நிறம். ஏன் சிவப்பு நிறத்தை அவனுக்கு வைக்கணும்? கருப்பர்கள் நாட்டில் சிவப்பன் எங்கேருந்து வருவான்? ஆமா, ஆமா. அப்படின்னா சிவப்புங்கிறது சினத்தின் நிறம். ஒருத்தன் சினம் கொள்ளும்போது அவனுக்கு மூஞ்சி கிஞ்சி எல்லாம் சிவந்து போச்சு அப்படின்னா சினத்தினுடைய நிறம் சிவப்பு. சிகப்பு. அவன் சினம் மிகு சேய். ஆகையினால அவன் சிவப்பன். அவன் நிறம் என்னன்னு ஒருவேளுக்கும் தெரியாது. தெரியாது. இதை எவன் பார்த்தான்? அவன் நிறம் நமக்கு தெரியாது. அவன் உருவம் என்னன்னு நமக்கு தெரியாது. அவனுக்கு 6 முகம் இருந்துச்சான்னு எவனுக்கும் தெரியாது. தெரியாது. அவன் கையில் வேல் இருந்துச்சு. அவன் கோவக்காரன், சினமிகு சேய். ஆகையினால அவன் பகையை அறுத்துடுவான். ஆகையினால அவனுக்கு சீற்றம் பற்றியும் சினம் பற்றியும் வந்த பெயர் சேய். மகன்மை பொருள் பற்றி வந்த பெயர் சேய். பிறகு செம்மை பண்பு பற்றி வந்த பெயர் சேய். நல்லோரை காத்தல், அண்டியவர்களை காத்தல் அப்படிங்கிற பண்பு பற்றி வந்த செம்மையின் காரணமாக சீர்மையும் செம்மையும் அப்படிங்கிற அடிப்படையில் சேய். இப்படித்தான் வருது. முருகுங்கிற சொல் கூர்மை, சிதைத்தல், சினம், சீற்றம் அப்படிங்கிற பொருள் பற்றி தான் வருது. இப்படி வந்ததை நம்ம அழகு அது இதுன்னு அதை ரொம்ப ஓகே. இணக்கி சமாதானமாக்கி அதை எளிமைப்படுத்தி இன்னைக்கு வச்சுருக்கோன்னு வச்சுக்கோங்க. அது அப்படி தேய்தலும் வளர்தலும் ஒன்றும் குற்றம் இல்லை. காலப்போக்கில் மக்களினுடைய தேவைகள் என்னவோ, அன்னைக்கு ஒரு தேவை இருந்துச்சு.
அன்னைக்கு ஒரு போர் தலைவனுடைய தேவை இருந்துச்சு. அவன் சண்டை போடுற சீற்றமுள்ள ஒருவனுடைய தேவை இருந்துச்சு. ஏன்னா அன்னைக்கு வாழ்வே ஒவ்வொரு நாளும் நீங்க எதையாவது போராடி பெற வேண்டிய சூழ்நிலையில தான் இருந்துச்சு. இருந்தீங்க. பிறகு அந்த சூழல் மாறும்போது அந்த முருகினுடைய தன்மையும் மாறிடுது. பழைய சூழல்ல நீங்க வந்து வேல் என்பது முதன்மை பெற்றுக்கொண்டே வருகிறது. அவன் வந்து வேல் வடித்து கொடுத்தல் கொல்லர்க்கு கடனே ஒளிர்வாள் அருஞ்சமம் முறுக்கி களிறறிந்து பெயர்தல் கைவேல் களிறறிந்து பெயர்தல் காளைக்கு கடனே அப்படின்னு சொல்லும்போது இந்த முறுக்கிங்கிறது இருக்குல்ல, முறுக்குதல்ங்கிறது கையை முறுக்கிட்டா கை செதஞ்சு போயிடும். ஆமா. முறுக்குகிறவன் முருகன். அப்ப அந்த கைவேல் களிற்றொடு போக்குதல் அப்படிங்கிறது அப்படி ஒரு சண்டை நிரம்பிய உங்களுடைய அன்றைய உணவுக்கான தேவைக்கே நீங்க வேட்டையாடி ஏதாவது ஒரு விலங்கை கொன்று தான் உணவை பெற முடியும். அப்படிங்கிற சூழ்நிலையில நீங்க மலையை முட்டித்தான் மலையை உடைச்சு அங்கிட்டும் இங்கிட்டும் போய்த்தான் உங்களுக்கான வாழ்வாதார தேவைகளை நிறைவு நிவர்த்தி செய்து கொள்ள பண்ண முடியும். முடியும். அப்படிங்கிற நிலையில இவன் குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்றுனா குன்று தடையா இருந்தா குன்றை உடைச்சுடுவான். குன்றின் மேல் வேலெறிஞ்சவன் அவன். அதனால சூர்மருங்கறுத்தல்ங்கிறது அந்த தாரகன யானை முகன் உடல் நெறிபட அப்படின்னு அருணகிரிநாதர் திருப்புகழ்ல சொல்றார். அது ஒரு நல்ல பாட்டு. ஒன்றென்றென்றும் துன்றும் குன்றம் தொலைபட மதகரி முகனுடல் நெறிபட டுண்டுன் டுண்டுன் டிண்டின் டிண்டின் டிடியன எழுபடி டிடியன வெளுமெழு படிகளும் அதிர்பட ஒன் சங்கஞ்சன் ஜங்கஞ்சங்கங் என்றொலியழ ம மகபதி துதிசெய அசுரரை அடுவோனே அப்படின்னு அந்த பாட்டு வரும். அது பாடும்போதே ஒரு சண்டை நடக்கிற மாதிரி இருக்கும். டன் ஆமா. டன் 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 டன்னு வருது அது ஆமா. பாட்டு. அந்த உணர்வை எழுப்புது. ஆமா, இது வந்து பார்த்து படிச்சா வேகமா படிச்சிடலாம். இது நம்ம ஞாபகத்துல இருந்து சொல்லும் போது புரியுது. இது இங்கே சிக்குது. ஒரு அது சிக்கல் புரியுது. தட 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 தடன்னு வருது. சண்டை கண்ணுக்கு முன்னாடி நடக்கிற மாதிரி டுன் 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 டின் 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 டின்னு வேல் போய் குத்தி மலை துளைபடுது. ஏன் மலை துளைபடணும்? மலை வந்து என்னுடைய வாழ்வாதாரத்தை மறிக்கும்னா நான் மலையை உடைச்சிருவேன். அப்படின்னா இங்கே வேலுக்கு தான் முதன்மை. வேலை கையில் கொண்டிருந்த தலைவன் வேலன். அதனால வேல் முதன்மை. இவங்க வழிபட்டதே வேலை தான் வழிபட்டிருக்காங்க. முருகனுக்கு உருவம் இங்கே இருந்துச்சு. முருகனுக்கு வந்து இப்போ அழகுன்னு பாலமுருகன் அப்புறம் நம்ம குழந்தை பையன்னு சொன்னதுனால பாலமுருகங்கிறதெல்லாம் இயல்பாக வந்துடும். வடிவம் கற்பிச்சதுக்கு பிறகு தானே நீங்கள் குழந்தை பையனா ஒரு முருகனை இல்ல உருவாக்குறீங்க. அந்த வடிவத்துல கூட நீங்க பார்த்தீங்கன்னா, இப்போ நெறைய முருகன் படங்கள பார்த்தீங்கன்னா, ரொம்ப குழந்தை மாரி, ரொம்ப ஒரு சாஃப்ட்டான ஒரு பையன். அதாவது அது பார்த்தீங்கன்னா, அது அருள் ஆ, ததும்புகிற அந்த மாரியான ஒரு அது சீற்றன் ததும்புகிற முகம். அதுதான் நான் கேட்க வந்தேன். எல்லா அப்ப எப்படி அந்த இடத்துலயும் முகம் வந்துச்சு? எல்லா இடத்துலையும் சீற்றம் கோவக்கார பையன், குழந்தை பையன் தான், ஆனால் கோவக்கார பையன் ஆ. அப்படின்னு தான் இங்கே பதிவு. ஆனா அது ரொம்ப வேற கோவம். மாரி ஆயிருச்சு. ரொம்ப கோவக்காரன், உடைச்சு விடுவான் எல்லாத்தையும், மலையை உடைச்சிடுவான் அப்படின்னு தான் பதிவே தவிர ரொம்ப அழகான அருள் மிகுந்த அருள் தான். அருள்வதற்காகத்தான் அந்த சண்டையை போடுறது. என்னை சார்ந்தவர்களுக்கு அருள வேண்டும் என்றால் நான் இதை மறிக்கிறவர்களை உடைக்க வேண்டும், அடிக்க வேண்டும்ங்கிறது தான் அடிப்படை. அது அந்த நாளினுடைய நீதியும் தேவையும். பிறகு நீங்கள் என்னைக்கு இங்கே சைவமும் சமணமும் பௌத்தமும் உள்ளுக்குள்ளே வந்துச்சோ, வைதீகத்தினால மாற்றம் வரல. சமணமும் பௌத்தமும் உள்ளே வந்தபோது அவர்கள் வணிகத்தை முன்னிறுத்தினார்கள். வணிகம் முன்னிறுத்தப்படுகிற போது போர் என்பது தவிர்க்கப்பட வேண்டியது என்று ஒரு அறக்கொள்கையை முன்வைக்கிறார்கள். சரி. அப்போ நீங்கள் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா வியாபாரம் எப்படி நடக்கும்? நடக்காது. இந்த வியாபாரம் நடக்கலை. இல்லை, அமெரிக்காக்காரன் போய் ஈரான் மேலே சண்டையை போட்டோடனையும் பெட்ரோல் வியாபாரத்துலேருந்து சகல வியாபாரம் நின்று போச்சுல. சண்டையை நிறுத்துன்னு தானே எல்லா பேரும் துடிச்சான். வியாபாரம் கெட்டு போயிடும், நிறுத்தியா சண்டைன்னு தானே துடிக்கிறான். ஆமா. அப்போ எங்கே போர் நடக்குதோ அங்கே வணிகம் நடக்காது. வணிகர்கள் தான் பௌத்தத்தையும் சமணத்தையும் ஆதரித்தார்கள். ஆகையினால் அவர்களுடைய நல்வாழ்விற்காக போர்கள் என்பவை தடுக்கப்பட வேண்டும் என்பது ஒன்று. அது வணிக நலன் சார்ந்த பார்வை. அதை மட்டும் அப்படி நம்ம சொல்லப்படாது. உயிர்கள் அழிகின்றன, இந்த உயிர் அழிவை தவிர்க்க வேண்டுமானால் போர்கள் தவிர்க்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதும் ஒரு பார்வை. அப்போ நம்ம அது வரைக்கும் பேசிக்கிட்டு இருந்த வீரம் என்பது அது வந்து நம்ம மாற்றாரை கொல்லும் வீரம் அப்படின்னு இருந்ததுக்கு மாறா, ஊரரை வெல்லும் வீரம் அப்படின்னு இருந்ததற்கு மாறா, இவர்கள் வந்தபோது அந்த வீரம் எப்படி மாற்றப்பட்டதுன்னா மாறனை வெல்லும் வீரம் அப்படின்னு ஆகப்பட்டது. மாறன்கிறவன் மன்மதன். ஓகே. அப்போ நீங்கள் வந்து மன்மதனை உங்களுடைய காம உணர்ச்சியை வெல்வது தான் வீரமே தவிர அடுத்தவனை போய் குத்தி போட்டு வர்றது ஒன்றும் பெரிய வீரம் இல்லை. அது வீரமாடா அப்படின்னு கேட்குற மாதிரி வீரத்திற்கான வரையறையை தலைகீழாக மாற்றிட்டான். மாத்திட்டாங்க. மகாவீரர்னு ஒருத்தருக்கு பேர் வச்சான். ஆமா.
முருகனுக்கு மகாவீரன்னு பேரு. அவன் பெருவீரன். அவன் சூர்மருங்கு அறுத்த வீரன் அவன். ஆனா, ஒரு காலத்திற்கு பிறகு இந்த வரையறை தலைகீழாக புரண்டு, தவ நிலையில் நின்ற தன்னுடைய காமத்தை முற்றிலுமாக அறுத்து ஒழித்த ஒருவர், துறவு நிலையில் இருந்தவர். அவர் மகாவீரர் என்று போற்றப்படுகிறார். வீரம் என்பதற்கான வரையறை பொருளே மாறி மாறுது. சுத்தமா மாறிருச்சு. நீங்க அதுக்கு முன்னாடி ஒரு புலவன் போய் ஒருத்தர்கிட்ட ஈந்தூர் கிழான் அப்படிங்கிறவன பத்தி ஒரு பாட்டு பாடுறான் புறநானூற்றுல. ம். ஈந்தூர் கிழான்ட்ட போய் எனக்கு பசிக்குதுன்னு ஒருத்தன் போய் நின்னான். ஒரு புலவன். பசிக்குதுன்னொன்னையும் ஈந்தூர் கிழான் ஒண்ணும் அரசனெல்லாம் கிடையாது. அவன்ட்ட ஒண்ணும் பெரும் பொருளெல்லாம் கிடையாது. வந்தோடனே வா இந்தா அத வச்சுக்க அப்படின்னு குடுக்குறதுக்கு அவன்ட்ட பொருள் இல்ல. அவன் என்ன சொன்னான், சரி வா அப்படின்னு தன்னுடைய மழுங்கி போன வேலை எடுத்துக்கிட்டான். வா போ அப்படின்னு கூட்டிக்கிட்டு கொல்லங்கிட்ட போறான். இவன் பசிக்குதுன்னு வந்திருக்கான். எனக்குமே வயிறு ஒட்டி போய் தான் இருக்கு. இந்த வேலை தீட்டி குடு அப்படின்னு கொல்லங்கிட்ட குடுக்குறான். பசிக்குதுன்னு வந்தா வேலை ஏன்பா தீட்டி குடுக்க சொல்ற? வேலை தீட்டி குடுத்தா தானே உணவை சம்பாதிக்கலாம். ஒண்ணு எதையாவது விலங்க வேட்டையாடி நான் அந்த உணவை உருவாக்கி நானும் சாப்பிட்டு இவனுக்கும் குடுக்கணும். ம். அல்லது இந்த வழியில போறவன் எவனையாவது மறிச்சு நிறையா வச்சிருந்தீங்கன்னா கொஞ்சம் இத குடுத்துட்டு போடான்னு வழிப்பறி ம். செஞ்சு புடுங்கணும். இது 2 விட்டா, நான் இவனுக்கு உணவு எப்படி குடுப்பேன்? என்கிட்ட எங்க இருக்கு? ஆகையினால, வேலை எனக்கு செம்மை செய்து கொடு அப்படின்னு கேட்கிற காலம் ஒரு காலமாக இருந்த நிலை மாறி, திருக்குறள் வந்தபோது, வேலோடு நின்றான் இடுவென்றார் போலும் கோலோடு நின்றார் இரவு அப்படின்னு அத தலைகீழாக்கம் செஞ்சுட்டாரு. ஸோ வேலை காட்டி காசை குடுன்னு புடுங்குறதெல்லாம் ஒரு இதுவாய்யா? கவர்மெண்ட் அந்த மாதிரி செய்யலாமா? வரி வாங்குறது வந்து வேலை காட்டி காசை புடுங்கினது மாதிரி ஆரலை கள்வர் மாதிரியா நீ வரி வாங்குறது? ம். ம். அப்படின்னு கண்டனம் செய்யும்போது அரசின் மேல தான் அந்த கண்டனம். வரி வாங்கும் வருது. ஆமா. முறையின் மேல தான் கண்டனம். ஆனா, அதனுடைய காட்டாக அதில முன்வைக்கப்படுவது எதுன்னா, வேலை காட்டி குடுன்னு கேட்கறது மாரி நீங்க கேட்கலாமா? அப்படின்னு தான் கேட்கிறாரு. வேலை காட்டி குடுன்னு கேட்கறது தப்பு இல்ல, பழைய நிலையில. உண்ம. வேலை வடிச்சு குடு, நான் போய் இவனுக்கு சோத்த உண்டாக்கி குடுக்குறேன்னு தான் ஒருத்தன் போயிருக்கான். அப்ப இந்த அறம் சார்ந்த, இந்த வாழ்வியல் சார்ந்த கருத்து நிலைகள் எல்லாமே சமணமும், பௌத்தமும் உள்ளே கொண்டு வந்து வைத்த அறநிலை கருத்துக்களின் காரணமாக புதிய மாற்றத்தை பெறுகின்றன. மாற்றம் பெறும்போது முருகன் செல்வாக்கு இழந்துட்டான். ம்ஹ்ம். அதுவரைக்கும் போர் தெய்வம் முருகன் அப்படின்னு தூக்கி வச்சிருந்த நிலைமை மாறி, இந்த அறமெல்லாம் வந்ததுக்கு பிறகு முருகன் வந்து படிமானம் ஆயிட்டான். அப்ப அருளுருவமா அவன ஆக்க வேண்டிய தேவை வந்துருச்சு. அதுக்கப்புறம் நீங்க அவன சீற்றமிகு, செருமிகு, சேயா சினமிகு காட்ட அப்படிலாம் அதெல்லாம் காட்ட முடியாது. நீங்க அவன அருள்மிகு அப்படின்னு தான் ஆக்கணும். எல்லாரையும் நமக்கு வந்து அருள்மிகு கபாலீஸ்வரர், அருள்மிகு கற்பகாம்பாள். இப்ப அருள்மிகுன்னு கூட எழுதுறதில்ல. ஆமீன்னு எழுதுறான். சில இடத்துல ஸ்டீன்னு போட ஆரம்பிச்சுட்டாங்க. ஆமா. அது வந்து இன்னும் மோசமா இருக்கு. ஆமா. எல்லாத்தையும் ஒரு இடத்துல குக்குடா துவஜர் அப்படின்னு போட்டிருந்தான். என்னடா குக்குடா துவஜர் அப்படின்னா, குக்குடம்னா கோழியாம், துவஜம்னா கொடியாம். அப்ப கோழி கொடி வைத்திருக்கிறவர். சேவர் கொடியோன்னு நம்ம வச்சிருந்ததை இவன் குக்குடா எப்படி துவஜர்ன்னு மாத்திருக்காங்க மாத்திட்டான். அட பாவிகளா! இது எவனுக்குமே விளங்காதேடா! அப்படின்னா, அப்ப நாங்க ஹைஜாக் பண்ணோமா? நீ ஹைஜாக் பண்ணியா? அவர் உருண்டு உருண்டு இங்கே வந்தாரா? இல்ல உருண்டு உருண்டு அங்கே வந்தாரா? நீ தூக்கிட்டு போனா இடுப்புல வச்சுக்க கொஞ்ச நாள் சீராட்டிட்டு அனுப்பிச்சு விடு. ஆனா எங்களுடையது, உன்னுடையதுன்னு நீ சொல்றது அயோக்கியத்தனம். அப்ப அ இந்த அருள்மிகு ஆ, ஆ. அப்படின்னு சொல்றதுக்கான தேவை என்ன வந்துச்சுன்னா, இவர்கள் அருளை முன்வைத்த காரணத்தினால், பிறகு நீங்க சங்க இலக்கியத்தில ஒரு காலகட்டத்திற்கு பிறகு அதனுடைய அந்த பாட்டுகளினுடைய போக்கு மாறுறத பார்க்கலாம். அதுவரைக்கும் வீரன் சிறப்பிக்கப்பட்டு இத்தனை பேரை கொன்னான். இது வந்து தீட்டின வாளு. அவன் தீட்டாம துருப்புடிச்சு கிடக்கு. ஏன்னா அவனுக்கு தீட்டுறதுக்கே பொழுது இல்ல. எண்ணெய் பூசுறதுக்கு பொழுது இல்ல. அவ்வளோ சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். அப்படின்னெல்லாம் சொன்னதுக்கு மாறா, சண்டை போட்டு நீ என்னத்த கண்ட? சண்டை போடுறத நிப்பாட்டு. போர் செய்வதை விடு. எல்லாருக்கும் கொடு. அப்படின்னு சொல்ற மரபு மாற்றம் இந்த இலக்கிய பரப்பிலேயே வர வெளிப்படையா ஆரம்பிச்சிருச்சு. தெரிகிறத பார்க்கலாம். அப்ப இந்த மாற்றத்தை உருவாக்குனது வைதீகம் இல்ல. ம்ஹ்ம். இந்த சமணமும் மாற்றத்தை பௌத்தமும். உருவாக்குனது சமணமும், பௌத்தமும். அவர்கள் ஒரு கருத்தியலை கொண்டு வந்து வைக்கிறார்கள். அந்த கருத்தியல் இங்கே செலுத்திய தாக்கத்தின் காரணமாக இந்த மரபிலிருந்து அடுத்த கட்டத்திற்கு இந்த சமூகம் நகர்கிறது. நகரும்போது தங்களுடைய தெய்வத்தின் மேல் இருந்த சீற்றப் போர்வையை நீக்கிவிட்டு அருள்மிகு போர்வையை, அழகுமிகு போர்வையை அது நாட்டுகிறது. நீங்க பழைய வழிபாட்டு முறை முருகனுக்கு என்ன அப்படின்னா, அவனுக்கு வடிவம் கிடையாது. அதனால அது அருள்மிகு முகமா, சீற்றமிகு முகமான்னு நமக்கு தெரியாது. தெரியாது. நமக்கு வேல் தான் இருந்துச்சு. வேல் தான் வழிபாட்டுக்குரியது. வேலை எங்கெங்கெல்லாம் நட்டானோ, வேல் என்பது படை. கையில் ஏந்துகிற படை. வேல் எங்கெங்கெல்லாம் நடப்பட்டதோ, அவையெல்லாம் படை வீடுகள். அதனால
வேலை வச்சு கும்பிட்றத தாண்டி இங்கே வழிபாட்டு முறைங்கிறது முருகனுக்கு எதுவும் இல்லை. அப்புறம் வேலுக்கு என்னத்தை வச்சு வழிபடுறது? வேலுக்கு இவன் கோழி அறுத்திருக்கான், ஆடு அறுத்திருக்கான். ஆட்டினுடைய இரத்தத்தை வெள்ளரிசியில் கலந்து அதை களம் அமைத்து அதில் தூவுதல் அப்படிங்கிறது தான் வழிபாட்டு முறை. வேலனுக்கான நமக்கு வழிபாட்டு இடம் எது, கோயில் எது அப்படின்னா, எதுலையோ பார்த்தேன், முருகனுக்கு கோயிலே கிடையாது, கோயில்களெல்லாம் பின்னாடி தான் உருவாக்கப்பட்டன அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருக்கார். கோயில்களே பின்னாடி தான் உருவாக்கப்பட்டன. எல்லா கோயில்களும் பின்னாடி தான் உருவாக்கப்பட்டன. நீங்கள் ரொம்ப பழைய கோயில் முருகனுக்குன்னா நீங்கள் திருப்பரங்குன்றத்துக்கு போயிடணும். திரும்ப திரும்ப தன்பரங்குன்றம்னு திருப்பரங்குன்றத்தையும் திருச்செந்தூரையும் சொல்லிக்கிட்டே இருக்கான். இவை இரண்டும் பழைய வழிபாட்டு தலங்கள். அங்கே எந்த அளவில் கோயில்கள் இருந்தன என்பது நமக்கு தெரியாது. ஆனால் இவை பழைய தலங்கள். இவை பழைய இலக்கியங்களில் அகநானூறு மாதிரியான சங்க இலக்கிய நூல்களிலேயே இவை காட்டப்பெற்றிருக்கின்றன. அப்புறம் அவையெல்லாம் ரொம்ப மதிப்புக்குரியவையாகவும் இருந்திருக்கின்றன. பரிபாடல் தொடர்பில் பரிபாடல் இல்லை, பரிபாடலோடு வருகிற போற்றி பாடல்கள் ஒன்றில் அவன் சொல்கிறான், கூடலும் தன்பரங்குன்றமும் இருக்கிற போது எங்களுக்கு எதுக்குடா சொர்க்கம்ங்கிற, நான் ஏன்டா மறுவாழ்வு தேடணும், நான் ஏன் சொர்க்கத்துக்கு போகணும், என்னுடைய இலக்கு சொர்க்கம், நான் ஏன் வானுலகத்திற்கு போகணும், எனக்கு வேண்டியது மண்ணுலகத்தில் இருக்குது, எனக்கு கூடல் இருக்குது, தன்பரங்குன்றம் இருக்குது, நான் இங்கேயே இருந்துக்கிறேன் அப்படின்றான். அப்புறம் மற்ற இடங்களில் காலையில் துயில் எழுப்புவதற்கு கோழி கூவி துயில் எழுவார்கள், அல்லது வேத முழக்கங்கேட்டு துயில் எழுவார்கள். எங்களுக்கு அதெல்லாம் தேவையில்லை. ஏன்னா நாங்கள் தூங்குறதே இல்லை. நாங்கள் தூங்குனா தானேப்பா துயில் எழுப்பணும். இங்கே நாங்கள் தூங்குறதே இல்லை. நாங்கள் எல்லா நேரமும் சௌரியமாக மதுரையிலையும் திருப்பரங்குன்றத்துலையும் நாங்கள் முழிச்சிக்கிட்டே இருந்து சாமியை கும்பிட்டுக்கிட்டு நாங்கள் பாட்டுக்கு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதில் கொடிமரம் இருந்துச்சா, விளக்கேற்றுற தூண் இருந்துச்சாங்கிறதெல்லாம் நமக்கு பதிவு இல்லை. தன்பரங்குன்றம் இருந்துச்சு, தன்பரங்குன்றத்தில் விளக்கேற்றுற தூண் இருந்துச்சாங்கிறதுக்கு பதிவில்லை. அப்போ இதுதான் நமக்கு மரபு. இங்கே வேல் நட்டு வழிபட்டிருக்கிறார்கள். இந்த மாமல்லபுரத்தில் அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற அந்த பழைய கோயிலில் கடற்கரையை ஒட்டி அந்த புலிக்குகைக்கு பக்கத்தில் அதில் ஒரு கல்லால் செய்யப்பட்ட வேல் ஒன்று நின்று கொண்டிருக்கிறது. முருகன் கோயில் அப்படிங்கிறதுக்கான அடையாளம். சரி, மாமல்லபுரம் பல்லவர்களினுடைய காலம், அது பிற்காலம்னு வச்சுங்க. தன்பரங்குன்றம் இன்னும் பழசு. அப்போ வேல் என்பது வழிபாட்டிற்குரியது. ஒரு கல்லை ஊனி அதை முருகன் வழிபட்டிருக்காங்க. அந்த ஊன்றப்பட்ட கல்லுக்கு கந்து என்று பெயர். கந்துன்னா ஒரு தறி, மாடு கட்டுற தறி மாதிரி. மாடு கட்டுறதுக்கு ஒரு முளை அடிப்பாங்க, சின்னதாக இருக்கும். யானை கட்டுறதுக்கு ஒரு தறி நட்டா எப்படி இருக்கும்? அது அதை மரத்தில் ஊன முடியாது, பிடுங்கி எறிஞ்சிட்டு போயிடும். அப்போ அது கல்லால் ஊன்றப்பட்ட தறி. அப்போ யானை கட்டும் தறிக்கு கந்துன்னு பேர். கந்துடை பொதியல்னு தொல்காப்பியத்தில் வருது, கந்து வழிபாடுன்னு வருது. கந்துங்கிறது என்னன்னா, அதுக்கு நச்சினார்க்கினியர் உரை எழுதும்போது அது யானை கட்டும் தறி, அது மாதிரி ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அந்த கந்தை வழிபட்டிருக்கான். கந்தில் வழிபடப்பட்டதுனால, கந்துங்கிறது ஒரு அடையாளம் தான். கந்து இஸ் அ மார்க், இட் டஸ் நாட் சிக்னிஃபை எனிதிங் மோர். எனக்கு வழிபடுறதுக்கு ஒரு அடையாளம், அது ஒரு குறியீடு. நான் வேலை நட்டு வழிபடுவேன், கந்து நட்டு வழிபடுவேன். வேலை நட்டு வழிபட்ட போது அந்த கடவுளுக்கு வேலன்னு பேர், கந்து நட்டு வழிபட்ட போது அந்த கடவுளுக்கு கந்தன்னு பேர். அப்போ கந்தனுக்கு என்னடா சம்பந்தம்? ஒரு இசை போட்டுட்டா அது ஓஞ்சாமி ஆயிருமா? நாங்கள் வேட்டின்னு சொன்னால் நீங்கள் அதை வேஷ்டி அப்படிம்பிய. எல்லாத்துலேயும் நாங்கள் சலம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஜலம் அப்படிம்பிய. சலசலான்னு ஓடுறதுனால சலம், அதுக்கும் ஜலத்துக்கு என்ன சம்பந்தம்? ஜலத்தை தான் நீங்கள் சலம்னு எழுதுறீங்க. நாங்கள் சலசலான்னு ஓடுறதுனால சலம்னு எழுதுகிறோம். சலசலன்னு அசைவது எதுவோ அது சலம், சலசலக்காமல் அசையாமல் நிற்கிறது எதுவோ அது அசலம். அப்போ அசலமும் எங்கோடு தான், சலமும் எங்கோடு தான். எல்லாத்தையும் தூக்கி நீ மடியில் வச்சுக்கிட்டு இதெல்லாம் எங்களுது, நீங்கள் ஆட்டையை போட்டீங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. அதனால் கந்து, கந்தன், வேல், வேலன், இப்படி தான் நம்ம வழிபட்டோம். இதில் நமக்கு ஆறுமுகம் எங்கே வந்துச்சு, ஸ்கந்தன் எங்கே வந்து? இல்லை, நீங்கள் ஸ்கந்தன் அப்படிங்கிறத அவங்க நம்ம கந்தனை தான் ஸ்கந்தன்னு மாற்றிட்டாங்கன்னு சொல்கிறீங்க. அவங்க இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுடைய சுப்பிரமணியர் தான் நீங்கள் முருகன்னு மாற்றிட்டீங்க. அது மட்டும் இல்லாமல் ஆதிசங்கரர் கூட பார்த்தீங்கன்னா கௌமாரம்ன்ற ஒரு வழிபாடே கொடுத்துருக்கிறாரு. இந்து மதத்துடைய ஒரு கூறுகளில் அதுவும் ஒன்று. அப்போ எங்களுக்கும் பல ஆதாரங்கள் இருக்குது. ஸ்கந்தனுக்கு அவங்களோட வரலாறே அவங்க சொல்கிறாங்க. இப்போ இதெல்லாம் நம்ம கடந்து போயிட முடியுமா? அதுக்கு அவங்க சொல்லக்கூடிய கூறுகளில் உங்களுக்கு என்ன விமர்சனம் இருக்குது? ஸ்கந்தன்கிற
ஸ்கந்தன்கிறதுக்கு நான் பொருள் சொல்லிட்டேன். கந்திலிருந்து ஒரு அடையாளமாக வைத்து வழிபட்டது ஆமா. கந்தன். ஆமா. ஸ்கந்தன்கிறதுக்கு என்ன அடிப்படை, அதுக்கு பொருள் என்ன அப்படின்னா, ஸ்கந்தம் அப்படின்னா பலவாக இருந்தது ஒண்ணா மாறுது. ஆமா. ஒன்றாக்கப்பட்டால் அதற்கு ஸ்கந்தம் அப்படின்னு பேர். ஏன் இவனுக்கு ஸ்கந்தன்னு பேர்? ஏன்னா இவன் 6 பிள்ளையா பிறந்தான். 6ஆ இருந்தவனை ஒன்றா சேர்த்துவிட்டாங்க. சேர்த்ததுனால இவனுக்கு ஸ்கந்தன்னு பேர். இந்த ஆறுமுகம் கதை எனக்கு அதுதான் பேர். அது நல்ல தமிழ் பேர் அப்படின்னு நமக்கு ஒரு தரம் சிலம்பொலி செல்லப்பன் சொன்னார். ஆறுமுகம்னாலே தமிழன் தானடா, அப்புறம் என்னடா ஆறுமுக ஆறுமுக தமிழன். அப்படின்னாரு. ஆனால் ரொம்ப காலம் கழிச்சு தான் தெரியுது ஆறுமுகம்ங்கிறது தமிழ் இல்லை. ஆறுமுகம்ங்கிறது சொல்லு பேர் தமிழ் பேர் ஆமா, தான். ஆமா. ஆனால் அதனுடைய அடிப்படை இருக்குல்ல, உருவாக்கம். அந்த அதன் பின்னால் இருக்கிற தொன்மம் இருக்குல்ல, அந்த தொன்மம், அந்த புராணம், அந்த கதை, அது நம்முடைய மரபில் சொல்லப்பட்ட கதை இல்லை. எங்கே தமிழ் இலக்கிய பரப்பில் முருகனுக்கு ஆறுமுகம்னு சொல்லப்பட்டிருக்கு? அது வந்து திருமுருகாற்றுப்படையில் தான் வருது. திருமுருகாற்றுப்படையில் ஒவ்வொரு முகமும் என்னென்ன செய்யும் அப்படிங்கிறது சொல்லப்படுது. முதல் என்ட்ரி அதுக்குள்ளே வருது. பரிபாடலில் சொல்லப்பட்டிருக்கலாம். இதுல அறுபடை வீடு கொண்ட திருமுருகான் வருது இல்ல? 6 படை வீடு, நீங்கள் 24 படை வீடு கூட வச்சுக்கிங்க. நான் தான் சொல்லிட்டேனே, வேல்ங்கிற படையை எங்கெங்கெல்லாம் நட்டிங்களோ அதெல்லாம் படை வீடு. ஓகே. நீங்கள் இங்கே படவேடுன்னு ஆந்திரா பார்டரில் ஒரு ஊர் இருக்குது, ஆமா. படை வீடு தான் அது. வேல் நட்டா படை வீடு. இங்கே நடுவில் ஒரு வேலை கொண்டாந்து வச்சிங்கன்னா, காரில் முன்னாடி டேஷ்போர்டில் வேல் நட்டு வச்சுருக்கேன், அப்போ காரு படை வீடு தான். எங்கெல்லாம் வேலை நட்டிங்களோ படையை நட்டிங்களோ அதெல்லாம் படை வீடு தான். அது 6ஆ இருக்கிறது அதுக்கும் ஆறுமுகத்துக்கும் சம்பந்தம் இல்ல. தொடர்பு இல்லை. ஆறுமுகம் அப்படிங்கிற கதை எங்கேருந்து வந்துச்சுன்னா, ஷண்முக அப்படின்னா இது இந்த ஸ்கந்தன் அப்படிங்கிற கதை. இது வந்து நம்ம ஆளுங்க இன்னைக்கு ஒரு சம்பவம் பண்ண போகிறோம்ன்றாங்கல்ல, அது மாதிரி முருகனுக்கு ஒரு சம்பவம் பண்ணியிருக்காங்க அந்த காலத்தில். அதுக்கு பேர் குமார சம்பவம். அதை எழுதினவர் காளிதாசன். அதில் உற்பத்தி செய்யப்படுற கதைகள் தான் இவையெல்லாம். அதில் என்ன சொல்லப்படுதுன்னா, அதில் தான் சிவகுமாரன். ஓகே. நம்முடைய மரபில் அவன் வந்து கொற்றவை மகன். அந்த குமார சம்பவம் சொல்லப்படும் போது தான் அது சிவகுமாரன். அவன் வந்து சிவனுக்கு பிறந்த மகன். இது எல்லாத்துலேயுமே சிங்கிள் பேரண்ட் தான். அதுலேயும் சிங்கிள் பேரண்ட் தான், இதுலேயும் சிங்கிள் பேரண்ட் தான். ஆனால் பேரண்டேஜ் யாருக்கு அப்படிங்கிறது தான் வேறுபாடு. இங்கே வந்து கொற்றவைக்கு, அங்கே சிவனுக்கு. சிவனுடைய நெற்றிக்கண் நெருப்பு திறக்கப்பட்டது மன்மதனை எரிக்கிறதுக்காக. அந்த பொறிகள் சரவண பொய்கையில், நாணற்காட்டு பொய்கையில் கொண்டு போய் சேர்க்கப்பட்டன. 6 பொறிகள் விழுந்தன, 6 குழந்தைகளாயின. 6 குழந்தைகளையும் 6 கார்த்திகை பெண்கள் எடுத்து வளர்த்தார்கள். உமை தழுவும் போது அவர் 6 குழந்தைகளும் ஒன்றாகின. அப்போ பலவாக இருந்தது, ஒன்றானதுனால இவன் ஸ்கந்தன். அப்புறம் இவனுக்கு ஒன்றாகும் போதும் ஓர் உடல், 12 கை, 6 முகம் அப்படின்னு ஆனதுனால இவன் ஷண்முகன். நாணற்காட்டில் பிறந்ததுனால, சரவணத்தில் பிறந்ததுனால இவன் சரவணன். கார்த்திகை பெண்கள் வளர்த்ததுனால இவன் கார்த்திகேயன் அப்படின்னு சொல்லப்படுற பெயர்கள் எல்லாமே அந்த கதை மரபிலிருந்து சொல்லப்பட்ட பெயர்கள். குமார சம்பவத்தில் தான் இருக்கு எல்லாமே. குமார சம்பவம், இதை ஒட்டிய மகாபாரதத்தில் இருக்கிற கதைகள், இப்படி வடமரபில் சொல்லப்படுற கதைகள் இவையெல்லாம். இவை பழைய தமிழ் மரபு முன்வைப்புகளில் இவையெல்லாம் இல்லை. பின்னால் இந்த கதைகளெல்லாம் தழுவிக்கொள்ளப்பட்டு திருமுருகாற்றுப்படையினாலும் பரிபாடலினாலும் இவையெல்லாம் இங்கே பரப்பப்படுகின்றன. பரிபாடல் இந்த தொன்ம கதைகளெல்லாம் ஏற்றுத்தான் பரப்புது. அதே மாதிரி திருமுருகாற்றுப்படையும் இந்த கதைகளையெல்லாம் ஏற்றுத்தான் பரப்புது. அப்போ இவை வந்து அகம் புறம் முதலிய நூல்களுக்கு முந்தைய காலமாக பிந்தைய காலமானா பிந்தைய காலம். இப்போ இந்த தொன்ம கதைகளை இவை முன்வைப்பதனால இவற்றினுடைய காலத்தை இன்னும் பின்னுக்கு தள்ளுகிறவர்களெல்லாம் இருக்கிறார்கள். ஏனென்றால் இந்த கலப்பெல்லாம் வந்ததற்கு பிறகு இவை நிகழ்ந்திருக்கக்கூடும் அப்படிங்கிறது. இப்போ இந்த ஆறுமுகம்ங்கிறதுக்கான கதை எங்கேருந்து வந்துச்சு, ஆறுமுகம்ங்கிற படிமம் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா, வடக்க ராஜஸ்தான், பஞ்சாப், குஜராத் இந்த பகுதிகளில் ஒரு போர்க்குழு ஒன்று வாழ்கிறது. இந்த போர்க்குழுவுக்கு நாடு கிடையாது, அவனுக்கு ஒரு நேஷன் இல்லை. சரி. இப்போ இங்கே இருந்தவனுக்கு சோழன், சேரன், பாண்டியன் அப்படின்னு நாடுகளை உருவாக்கி கொண்டது மாதிரி அவனுக்கு நாடு இல்லை. இதற்கு முன்னாடி இது வந்து குறுங்குழு ஆட்சிகளாக இருந்தபோதும், வேளிர்கள் ஆண்ட போதும் சின்ன சின்ன இடங்களாக வைத்துக்கொண்டு ஒரு ஒருமை ஆட்சியாக அவர் நடத்தி கொண்டிருந்தார். அப்படி ஒரு ஒருமை ஆட்சியாக அவர்களிடத்தில் இல்லை. அவர்கள் ஒரு தொகுப்பாக, ஒரு குழுவாக இருந்தார்கள். அந்த குழு தங்களை ஏதோ ஒரு வகையில் கட்டுப்படுத்தி கொண்டது. அவர்களுடைய அடிப்படை என்னென்னா, இவர்கள் சண்டைக்கு போவார்கள். இவர்களுடைய வேலை எங்கேயாக இருந்தாலும் போய் சண்டையிட்டு எதையாவது பிடுங்கி கொண்டு வந்து அதன் வழியாக தங்களுடைய வாழ்வை நடத்துவது. இவர்களுக்கு யௌத்தேய கணங்கள் அப்படின்னு பேர். யௌத்தேயர்கள் யுத்தம் செய்து கொண்டே இருக்கிறவர்கள், ஆகையினால் இவர்கள் யௌத்தேயர்கள் அப்படின்னு பேர்.
இந்த யௌத்தேயர்கள் வழிபடுகிற தெய்வம் ஒன்று இருந்தது. அது கையில் வேல் வைத்திருக்கிறது. அந்த கையில் வேல் வைத்திருக்கிற அந்த தெய்வத்திற்கு அவர்கள் சுப்பிரமணியன் என்று பெயர் வைத்திருந்தார்கள். பிரம்மன் என்றால் கடவுள் கருதுகோள் என்று நினைக்கிறார்கள். தங்களுக்கு நல்லவனாக அவன் இருக்கிறதுனால சுப்பிரமணியன் என்று அவர்கள் அந்த கடவுளுக்கு பெயர் வைக்கிறார்கள். ஓகே. அதற்கு காசெல்லாம் போட்டிருக்கிறார்கள். வேல் வைத்திருக்கிற ஒரு தெய்வம் அது சுப்பிரமணியன். அவன்தான் அதுல முதல்ல 6 முகத்தை போட்டவன். ம்ஹ்ம். யௌத்தேய கணங்களினுடைய தெய்வமாகிய சுப்பிரமணியனுக்கு தான் 6 முகம் போடப்பட்டது. அந்த 6 முகம் பின்னால் பரவலாக்கம் பெறுகிறது எப்போது என்றால், இந்த யௌத்தேய கணங்கள் ரொம்ப பரவலாக இங்கே வந்து ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன் ஒருத்தன் இருக்கான்ல, ஆமா. எந்த படையை இவன் கடந்தான்? இந்த யௌத்தேய கணங்கள் கொள்ளையடிக்கிறதுக்காக இங்கிட்ட அங்கிட்டும் போய் திரியும் போது இங்கே தமிழ்நாட்டு பக்கமும் அவங்க வந்திருக்கக்கூடும். வந்திருக்கும்போது அவனை அடித்து விரட்டி விட்டவங்கிறதுனால ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியன்னு அவனுக்கு பேர். அந்த ஆரியப்படைங்கிறது யௌத்தேய படை தான். அந்த யௌத்தேய படையாகிய அந்த ஆரிய குழுவினுடைய தெய்வம் 6 முகங்களுடைய கையில் வேல் கொண்ட போர் தெய்வம். ம். அந்த போர் தெய்வத்தின் பேர் சுப்பிரமணியன். அதுக்கும் நம்ம வழிபடுற இங்கேயும் ஒருத்தன் வேல் வச்சிருந்தான், அங்கேயும் ஒருத்தன் வேல் வச்சிருந்தான். 2 பேரும் வேல் வச்சிருக்காங்க, 2 பேரையும் ஒன்றா சேர்த்துரு அப்படின்னு. இங்கே ஒருத்தனை சிவன்னு வழிபட்டோம், அங்கே ஒருத்தனை ருத்ரன்னு வச்சுருந்தாங்க. அந்த ருத்ரன் மேலே அவங்களுக்கு எந்த மதிப்பும் இல்லை. ருத்ரன்னா அழுதுகிட்டே இருக்கிறவன், ஊழையிட்டுக்கிட்டே இருக்கிறவன் அப்படின்னு பேர். உன்னோட பெரிய ரோதனையாக போச்சுரா அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. ஆமா. ரோதனை ருத்து அப்படிங்கிறது அழுகை. ஊழையிட்டு கொண்டே வருகிற கடவுள் அப்படின்னு ஒரு கடவுளுக்கு பேர் வச்சா அதை நீ கடவுளாக கருதுறதா? அது மதிக்கலன்னு பொருள். அர்த்தம். மதிக்கலைன்னு அர்த்தம். இங்கே ரொம்ப பெருமதிப்போட வச்சுருக்காங்க. வினையின் நீங்கி விளங்கிய அறிவின் முனைவன்னு சொல்கிறான், நீலமணி மிடற்றொருவன்னு சொல்கிறான். இதெல்லாம் புராணங்களில் வர்ற கதைகளின் அடிப்படையில் சொல்லப்பட்ட மரபுகள் தான். அப்போ இங்கே மதிப்போட வைக்கப்பட்டிருப்பது அங்கே மதிப்பு இல்லாமல் இருக்குது. ஆனால் அவனையும் இவனையும் ஒருங்கிணைக்கிறார். ருத்ரனையும் சிவனையும் ஒருங்கிணைக்கிற காலத்தில் மாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்த ஒரு கோணாரையும் நாராயணனையும் ஒருங்கிணைக்கிற ஒரு காலத்தில், அதாவது கிருஷ்ணனையும் நாராயணனையும் ஒருங்கிணைக்கிற ஒரு காலத்தில் சுப்பிரமணியனையும் முருகனையும் ஒருங்கிணைக்கிறாய். இப்படி இந்த ஒருங்கிணைப்புகள் பின்னால் நிகழ்கின்றன. நீ ஒரு வடிவம் வச்சுருந்த, இந்த வடிவம் எப்படி பாப்புலர் ஆச்சு? ஒரு போர்க்குழு வைத்திருந்த ஒரு தெய்வ வடிவம் எப்படி பரவலாயிற்று அப்படின்னா, இந்த போர்க்குழுவினுடைய தொந்தரவு தாங்காமல் ஒரு கட்டத்தில் இந்த குப்தர்களினுடைய அரசு உருவான போது குப்தர்கள் அவர்களை தோற்கடித்து அவர்களை கட்டுப்படுத்துகிறார்கள். கட்டுப்படுத்திய போது அவர்களுடைய வழிபாட்டு தெய்வமாகிய இந்த போர் தெய்வமாகிய சுப்பிரமணியன் இவர்களால் எடுத்துக்கொள்ளப்படுகிறது. எடுத்துக்கொள்ளப்பட்டதனுடைய விளைவாக ஸ்காந்தகுப்தன்னு ஒருத்தன் வர்றான். ஆமா, ஸ்கந்தகுப்தன். ஆமா, 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 அதுக்கு ஆமா. பிறகு குமாரகுப்தன்னு ஒருத்தன் வர்றான். ஆமா. எங்கேருந்து வந்தாங்க அப்படின்னா, இவனை அடித்ததில் ஒரு தெய்வத்தை பிடிச்ச தெய்வத்தினுடைய பேரை இவங்க வச்சுக்கிறாங்க. பேர் வச்சுக்கிறாங்க. ஸ்கந்தகுப்தன் வர்றான், குமாரகுப்தன் வர்றான். இப்படி தான் அது வடமரபினுடைய தெய்வமாக அது மாறுது. பெருகுது. ஓகே. பெருகும்போது 6 முகம் எப்படா இவனுக்கு வந்துச்சு? 6 முகத்தோட அவன் பொம்மை போட்டிருக்கான். ஆமா. 6 முகம் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறதுக்கு ஒரு கதை உருவாகும்போது குமார சம்பவம் உருவாகிறது. குமார சம்பவத்தில் இந்த 6 பொறிகள் குளத்தில் விழுந்தன, அணைந்தன, அவை பிள்ளைகளாயின, அவை ஒருங்கிணைக்கப்பட்டன. ஒருங்கிணைக்கப்பட்டதுனால அதுக்கு ஸ்கந்தன்னு பேர். 6 முகங்கள் இருந்ததுனால ஷண்முகன், ஆறுமுகன் அப்படின்னு எல்லாம் பேர் என்று இந்த கதையுருவாக்கம் செய்யப்பட்டது. அப்போ இந்த குமார சம்பவத்தினுடைய காலமெல்லாம் பின்னாடி வர்ற காலம்தான். அப்போ இவை இரண்டும் ஒருங்கிணைக்கப்பட்டதனுடைய விளைவாக எல்லா கதைகளும் கலந்து மயங்கி அந்த கதைகள் இங்கே வந்து அந்த கதைகளை இங்கே திருமுருகாற்றுப்படை மாதிரியான நூல்கள் என்டார்ஸ் பண்ணபோது இவை ஒரு பெரிய நிலப்பரப்பினுடைய பொது தெய்வம் என்பதைப் போல ஒரு கருத்து பின்னால் உருவாக்கப்படுகிறது. ஒரு திணைக்குள்ள இருந்த தெய்வம் பிறகு அந்த ஒரு திணைக்குள்ள பரவலாவது என்பது ஒன்றும் பெரிய கடினமில்லை. வணிக போக்குவரத்துகளின் வழியாகத்தான் தெய்வங்களும் மெய்யியல் மரபுகளும் பரவுகின்றன. நீங்கள் வணிகமே நடக்காமல் அடைச்சிவிட்டீங்கன்னு வச்சுங்க, இரும்பு திரை போட்ட நாடாக்கிட்டீங்கன்னா எவனும் எதையும் கொண்டாட முடியாது, எதையும் பரப்ப முடியாது, எந்த கருத்தும் பரவாது. இது வணிக பரவல் இருக்கிற போது நெய்தல்காரன் உப்பு கொண்டு போய் விற்கிறதுக்கு போவான், மலையில் இருக்கிற குறவன் வந்து கிழங்கு விற்கிறதுக்கு போவான், இங்கே இருக்கிறவன் சாமியை அவன் பேசுவான், அங்கே இருக்கிற சாமியை இவன் பேசுவான், அந்த சாமி நல்ல சாமி தான் நம்மளும் வச்சுக்குவோம் அப்படின்னு நினைப்பான், அப்படி எடுப்பான். திருநெல்வேலியில் இருக்கிறவன் அங்கே இருக்கிற சாமியை இங்கே தூக்கிட்டு வந்துடுறான்ல ஒரு கைப்பிடி மண்ணோட. பரவலாவது என்பது அது ஒன்றும் குற்றம் இல்லை, அது இயல்பு தான், அப்படி தான் நடக்கும், அப்படி பரவும்.
இங்கேருந்து வணிகத்திற்காக போன தமிழர்கள் எல்லா இடத்திற்கும் தண்டபாணி தெய்வத்தை தூக்கி கொண்டே போயிருக்கிறார்கள். வேலனை தூக்கி கொண்டே போயிருக்கிறார்கள். எல்லா இடத்துலையும் கோயிலில் உருவாக்கினான். நான் இருக்கிற இடத்துல என் சாமியும் இருக்கணும், எனக்கு பாதுகாப்பு என் சாமி தான் அப்படின்னு கொண்டு போய் வச்சுக்கிறான். அப்படி பரவலாம். இந்த பரவலாக்கத்தில் இந்த கதைகள் பரிமாறிக்கொள்ளப்பட்டு இது ஒரு ஒருங்கிணைப்பு நடக்கிறது. இது இயல்பானது தான். அப்போ சரி, நம்மளும் அந்த கதைகளில் சிலவற்றை ஏற்றுக்கொண்டு அதையெல்லாம் ஒப்புக்கொண்டு இதெல்லாம் ஒருங்கிணைஞ்சு நமக்கு ஆறுமுகம்னெல்லாம் பேர் வைக்கிற நிலைமைக்கு வந்து சேர்ந்துட்டோம். குன்றக்குடி முருகனுக்கு ஆறுமுக வேலவன் அப்படின்னு பேர். அப்புறம் மெல்ல என்ன ஆச்சு, ஆறுமுக வேலன்கிறத சண்முகநாத சாமி அப்படின்னு எழுத ஆரம்பித்தோம். அப்புறம் வந்து சேவர்கொடியோன்கிறத குக்குடாப்துவஜர் அப்படின்னு எழுத ஆரம்பித்தோம். இப்போ இந்த இடத்துல ஐயா என்னையா அது, சரி எல்லாம் என்ன நம்ம சாமி தானே அதுவும் அப்படின்னு நினச்சா என்னையா இந்த சேட்டையெல்லாம் பண்ணுறீங்க, எங்கள் மொழி போயிரும் போல் இருக்குது, எங்கள் மரபு போயிரும் போல் இருக்குது, எங்கள் பண்பாடு போயிரும் போல் இருக்குது அப்படின்னு நம்ம விழிச்சா இந்த இடத்துல வந்து இல்லை, இதில் இன்னொரு கான்செப்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்து மதத்தினுடைய ஒரு பகுதியாகவே இருந்துச்சுங்க. ஆதிசங்கரர் கௌமாரம்ன்ற ஒரு விஷயத்தையே சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிறதையும் சேர்த்து சொல்கிறாங்களே அவங்க. ஆதிசங்கரர் காலத்தில் இந்து மதம் இல்லை. ஆதிசங்கரர் இந்து மதத்தினுடைய தெய்வங்கள் இந்த தெய்வங்களை வைக்கலை. அவர் 6 தெய்வங்களை வைக்கிறார். அந்த 6 எதுக்குள்ள இருக்கு? 6 மதம். அவர் இந்து மதத்துக்குள்ள இந்த 6 மதங்கள், சொல்லலையே. சண்மதங்கள்னு சொல்றாரு. சண்மதம்னு ஏன் சொல்லணும்? இந்து மதம்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே. ம். ஏன் சண்மதம்னு சொல்றாரு? 6 மதம்னு ஏன் சொல்றாரு? அந்த 6 மதம் இப்போ எங்கே இருக்குது? அந்த 6 மதம் இன்னைக்கு ஒரு கொடைக்குள்ளே போயிருச்சு. அது இந்து மதம். அதுதான் இந்து மதம். அது வேற. அது நீங்கள் இன்னைக்கு செஞ்சுக்கிட்டது. இன்றைக்கு நீங்கள் ஒருங்கிணைத்து கொண்டீர்கள், ஆகையினால அது இந்து மதமாக இருக்கிறது. நீங்கள் உங்கள் வேத மரபுலேயே இந்து மதம்ங்கிற சொல் இல்லையே. எந்த பழைய நூல்லையும் இந்து மதம்ங்கிற சொல்லு இல்லை. இந்துங்கிற சொல்லு இல்லை. ஆதிசங்கரர்கிட்ட அது வெளிப்படலை. ஆதிசங்கரர் ப்ரிடாமினண்ட்டாக இருக்கிற பரவலாக வழிபடப்படுகிற 6 தெய்வங்களை அடையாளம் காண்கிறார். இந்த நாட்டினுடைய வழிபாட்டு மரபுகள் பல்வேறு. சூரியனுடைய கதிர்களைப் போல எண்ணற்றவை. ஆளுக்கு ஒரு சாமி கும்பிட்றான். கருப்பை கும்பிட்றான், முனியனை கும்பிட்றான், அவன் ஒன்று கும்பிட்றான். அந்த மதங்களுக்கெல்லாம் புனித நூல்கள் எவையும் கிடையாது. இந்த மதங்களுக்கு இதுதான் வழிபாட்டு மரபு என்று சொல்லுகிற ஒரு குறிப்பிட்ட வழிபாட்டு மரபு எதுவும் கிடையாது. உனக்கு பிடிச்சதை நீ செஞ்சு கும்பிடு. முருகன் கோயிலுக்கு ஒரு பூசாரியும் கிடையாது. முருகன் கோயிலுக்கு வெறியாடுகிற வேலன் தான் இருக்கிறானே தவிர பூசாரி இல்லையே. நீங்கள் முருகனை எங்கே வச்சு இந்த இடத்துல முருகனை கும்பிடலாம், ஒரு வேலனை கூப்பிட்டு இங்கே நான் முருகனை கும்பிடணும் வழிபாடு செய்து வை அப்படின்னு சொன்னால் அவன் பிறப்பங்கம்புகளை வந்து குச்சிகளை ஒடிச்சு ஒரு களம் அமைப்பான். அந்த களத்தில் வந்து ஆட்டுக்குருதியில் நனைத்த வெள்ளரிசியை வந்து தூவுவான். அதோடு சேர்த்து செவ்வலரி பூவையும் தூவுவான். தூவி அவன் வேலை எடுத்துக்கிட்டு வெறியாட்டம் ஆடுவான். ஆடுனான்னா முருகன் வந்துட்டாங்க. அவ்வளோதான் வழிபாட்டினுடைய அடையாளம். அப்போ இங்கே ஒரு நிலையான வழிபாட்டு மரபு ஃபிக்ஸடாக இதுதான், இப்படித்தான் வழிபடணும். நமக்கு இன்றைக்கி ஒரு வழிபாட்டு மரபுன்னு ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கு இல்லையா. கோயிலுக்குள்ளே நுழையும் போது முதல்ல கொடிமரத்துக்கிட்ட நின்று கும்பிடணும். அதுக்கப்புறம் சுற்றி வந்து அதற்கு பிறகு முதல்ல தாயாரை கும்பிட்டு, அதுக்கப்புறம் அம்மையப்பரை கும்பிட்டு, அதுக்கப்புறம் திரும்ப வந்து கொடிமரத்துக்கு முன்னாடி இந்த திசை நோக்கி விழுந்து கும்பிட்டு, அதற்கு பிறகு இந்த இடத்துலேருந்து கோபுர தரிசனம் செய்வித்து, அது சோமசூக்த பிரதட்சணம் வரணுமா இல்லை சும்மா பிரதட்சணம் வரலாமா அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி, பரிவார தேவதையை எங்கே கும்பிட்றது, பிள்ளையாரை எங்கே கும்பிட்றது அப்படின்னெல்லாம் வரையறை செய்யப்பட்டது மாதிரி ஒரு வரையறையெல்லாம் இல்லை. உன் சௌரியம், உனக்கு என்ன வசதிப்படுமோ அதை போட்டு கும்பிட்டு போ அப்படிங்கிற இடம்தான் இருந்துச்சு. அப்போ கௌமாரம் அதுதான் சொல்ல வரேன். இப்படி பரவலாக பல்வேறு தெய்வங்களை பல்வேறு வழிபாட்டு மரபுகளில் வழிபட்டு கொண்டிருந்தார்கள். அவர்கள் வந்து பலி கொடுத்து வழிபடுவார்கள், அரிசி தூவி வழிபடுவார்கள். நெல்லுகுத்து பரவும் கடவுளும் இளமே அப்படின்னு பாட்டு சொல்கிறான். கல்லே பரவி நல்லது, நெல்லுகுத்து பரவும் கடவுளும் இளமே. கல் நட்டு வச்சுருப்போம். எங்களுடைய இனத்தை காப்பதற்காக சண்டையில் போர் துறந்த எங்களுடைய வீரனை குறித்து ஒரு நினைவு கல் எடுத்து வைத்திருப்போம். இன்றைக்கும் அந்த வழக்கம் பல்வேறு பகுதிகளில் இருக்குது. கல் எடுத்து பால் ஊற்றுறது. ஒருத்தர் செத்து போயிட்டார்னா அதில் செய்யப்படுகிற சடங்குகளில் ஒன்று எலும்பு எடுக்கிறது. எலும்பெடுத்து கொண்டாந்து வச்சு கல் எடுத்து பால் ஊற்றுறது அப்படின்னு ஒன்று இருக்குது. அதில் போய் பாலை ஊற்றி அதை நிறைவு செய்வாங்க. அப்போ இந்த கல்லெடுத்தல் அப்படிங்கிறது, அந்த கல்லை வழிபடுற வேலை மட்டும்தான் எங்களுடைய வேலையை தவிர வேற ஒரு தெய்வமும் எங்களுக்கு கிடையாது. கல்லே பரவி நல்லது, நெல்லு குத்து பரவும் கடவுள். நெல்லை தூவி கும்பிடுற வேற சாமி எங்களுக்கு கிடையாதுரா, கல்லை தான் நாங்கள் கும்பிடுவோம். அந்த கல் என்ன கல் அப்படின்னா அது கந்து. அது ஒரு வீரனுடைய நினைவாக வைக்கப்பட்ட கல்.
அப்படின்னு தான் சொல்லப்படுது. அப்ப இப்படி பரவலாக பல்வேறு வகைகளில் பலி கொடுத்து வழிபடப்பட்ட தெய்வ முறைகளை எல்லாம் அடையாளம் கண்டு, இவர் அதில இத ஒரு ஆர்கனைஸ் பண்ணலாம்னு நினைக்கிறார். ஒழுங்கு செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறார். ஒழுங்கு செய்யும்போது அவற்றினுடைய பெருந்தெய்வங்களை அடையாளம் கண்டு, அந்த பெருந்தெய்வங்களை தலைமை தெய்வங்களாக வைத்து 6 மதங்களை உருவாக்குகிறார். அப்படி சிவனை முழுமுதற் கடவுளாக கொண்ட சமயம் சைவமாகவும், சக்தியை முழுமுதற் கடவுளாக கொண்ட சமயம் சாக்தமாகவும், முருகனை முழுமுதற் கடவுளாக கொண்ட சமயம் கௌமாரமாகவும், குமரன் என்பது குமாரன் என்று எழுதப்பட்டு கௌமாரம் என்று வருகிறது. கணபதியை முழுமுதற் கடவுளாக கொண்டது கணாபத்தியமாகவும், சூரியனை முழுமுதற் கடவுளாக கொண்டது சௌரமாகவும், விஷ்ணுவை முழுமுதற் கடவுளாக கொண்டது வைணவமாகவும் 6 மதங்கள் என்று உருவாக்கி வைக்கப்பட்டது. ஆகையினால அவருக்கு ஷண்மக ஸ்தாபகாச்சாரியார் அப்படின்னு பேர். பேரு. இவர் இவையெல்லாம் பெருவாரியாக வழிபடப்படுகிற முதன்மை தெய்வங்கள் என்கிற அடிப்படையில் இவற்றை ஒழுங்கு செய்து வைத்தார். அப்புறம் ஒழுங்கு செய்து இதை இப்படித்தான் வழிபடணும், அப்படித்தான் வழிபடணும்னெல்லாம் உருவாக்கி வச்சுவிட்டார். கண்ணகி கோயிலில் கொடுங்கோளூரில் கண்ணகியை எப்படி வழிபட்டார்கள்னா, அதை மலைக்குடிகள் தான் வழிபட்டார்கள். அவர்கள் பலி கொடுத்து தான் வழிபட்டார்கள். எப்போது ஆதிசங்கரர் அதற்குள் நுழைந்து அங்கே ஒரு பிரதிஷ்டை செய்தாரோ, ஒரு தகடை பிரதிஷ்டை செய்தாரோ, அப்போது அது மந்திர வழிபாடாகி பிறகு அந்த கோயிலினுடைய வழிபாட்டு மரபு நடைமுறை எல்லாம் மாறி இன்றைக்கு அந்த மலைக்குடிகள் வழிபாடு செய்வதற்கு கொடுங்கல்லூர் பரணி நாள் மட்டுமே உரிய நாளாக ஆக்கப்பட்டு விட்டது. அன்றைக்கு ஒரு நாள் அவர்கள் வருவார்கள், அவர்கள் வாள் எடுத்து கொண்டு வருவார்கள், அவர்கள் வாளால் தங்கள் தலையில் தட்டி கொண்டு தங்களுடைய குருதியே கொடுங்கல்லூர் பகவதிக்கு பலியாக தருவார்கள். அவர்கள் தங்களுடைய வாயில் வந்த வசவுகளை எல்லாம் வைது அந்த கொடுங்கல்லூர் பரணி பாடல்களை பாடுவார்கள். அது அருவருப்பு குறித்ததல்ல, அது வளமை வழிபாடு குறித்தது. ஆனால் அது ஒரு நாள் தான், அல்லது அந்த குறிப்பிட்ட ஒரு சில நாட்களுக்கு மட்டும்தான் என்று ஆக்கப்பட்டு அன்றைக்கு மூலக்கருவறை அடைக்கப்பட்டு இவர்கள் கோயிலினுடைய புறம்புகளில் வழிபட்டு போவது மாதிரியான ஒரு நடைமுறை மாற்றத்தை உருவாக்கி விட்டார். அப்போது பலி கொடுத்து வழிபடுகிற வழக்கம், நெல்லுகுத்து பரவும் வழக்கம் எல்லாம் மாறிச்சு. இப்படித்தான் வழிபட வேண்டும் என்று ஸ்ட்ரீம்லைன் செய்யப்பட்டு விட்டது. இப்படி 6ஆக ஸ்ட்ரீம்லைன் செய்யப்பட்டது. பிறகு 1ஆக ஸ்ட்ரீம்லைன் செய்யப்பட்ட போது அது இந்து மதமாக ஆகிறது. இந்து மதத்தினுடைய பல்வேறு கடவுளர்கள், பல்வேறு சமய நம்பிக்கை மரபுகள் அப்படின்னு இவையெல்லாம் ஆக்கப்பட்டன. இவை பல்வேறு தேவைகளுக்காக, பண்பாட்டு அரசியல் தேவைகளுக்காக இவையெல்லாம் இவ்வாறு செய்யப்படுகின்றன. அப்படி செய்யப்படும்போது எங்கேருந்து எடுத்தோமோ அங்கேருந்து எடுத்தோம்னு ஒப்புக்கொள்கிறதுக்கான துணிவு வேணும். நீ எல்லாத்தையும் வேற எங்கேருந்தாவது எடுத்துவிட்டு அதெல்லாம் எம்புட்டுன்னு நீங்கள் சொல்லக்கூடாது. இல்லை, இதில் இன்னொரு பார்வை முன்வைக்கிறாங்க. என்ன அப்படின்னா, நீங்கள் தமிழ் கடவுள் முருகன் அப்படின்னு நீங்கள் முன்வைக்கிறீங்க. அப்போ தமிழ் கடவுள் முருகன் நீங்கள் முன்வைக்கும்போது இங்கே இருக்கக்கூடிய மற்றவர்களுக்கு அது எப்படிப்பட்ட ஒரு உணர்வை கொடுக்கும், அவங்க அதை எப்படி எப்படி நினைப்பாங்க அப்படிங்கிற ஒரு பார்வை முன்வைக்கிறாங்க. இன்னொரு சாரார் என்ன சொல்கிறாங்கன்னா, அதை அப்படி பார்க்க முடியாது, ஒரு பரந்துபட்ட பார்வையில் எல்லாரும் வழிபடக்கூடிய ஒரு தெய்வமாகத்தான் அவரை பார்க்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இதில் ஒரு எக்ஸ்ட்ரீம் என்ன கேட்குறாங்கன்னா, தமிழ் மன்னர்கள் சில பேர், ஃபார் எக்ஸாம்பிள் ராஜராஜ சோழனாக இருக்கட்டும், இன்னும் சில மன்னர்கள்லாம் இவருடைய மகன் தான் முருகன்னே சில இடங்களில் குறிப்பிட்டு வச்சிருக்கிறாங்க, எழுதிலாம் வச்சுட்டு போயிருக்கிறாங்க, அந்த கல்வெட்டெல்லாம் இருக்குது, அதெல்லாமல் அது எதிர்ப்பீங்க அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு தோன்றின வலதுசாரி ஆதரவாளர்கள் பேசுகிறாங்க. அவங்க பூரா பின்னாடி வந்தவங்க, ராஜராஜ சோழனோ மற்றவனோ எல்லாம் பின்னாடி வந்தவன். அவன் திருமுருகாற்றுப்படை எதுக்கெல்லாம் முன்னாடியே வந்துருச்சு. அதுவே அதை எல்லாத்தையும் அந்த கதைகளை என்டார்ஸ் பண்ணது ஆக்சுவலி. பிறகு அவற்றை ஏற்று நம்முடைய ஆட்கள் இன்னமும் நம்ம கந்தன் கருணைன்னு படம் எடுத்த போது அந்த கதையைத்தானே படம் எடுத்தோம். அவர் ஏபி நாகராஜன் தமிழ் மரபிலிருந்து வந்தவர் தான். அவர் தமிழரசு கழகத்தினுடைய ஆள் தான். அவர் மாப்போசியினுடைய ஆள் தான். அவர் தமிழ் மரபுக்காக படம் எடுத்தவர் தான். தமிழ் முருகன்கிறதுக்காக தான் படம் எடுத்தார். ஆனால் எடுத்த கதை புராண கதை. அது நம்ம தமிழ் மரபினால் என்டார்ஸ் செய்யப்பட்ட கதை இல்லை. அது அருணகிரிநாதர் அப்படி ஓய்ந்து கிடந்த முருக வழிபாட்டை மீண்டும் தூக்கி நிறுத்துவதற்காக வந்த ஒரு மறுமலர்ச்சிக்காரர் தான் முருக மதத்தில். முருகனை மீண்டும் எழுப்பி நிப்பாட்டிய ஆள் ஆனால் அவருடைய மொழி பெரும்பாலும் வடமொழி கலந்து விரவிய மொழியாகத்தான் இருக்கிறது. ஆனால் அதில் வெளிப்படுற உணர்வு தமிழ் உணர்வு தான். அப்புறம் நாங்கள் தமிழ் கடவுள் அப்படின்னு சொல்கிறோமே தவிர, எங்களுடைய கடவுள் தமிழ் மரபு முன்வைத்த முதல் கடவுள். அதனால் தமிழ் கடவுள் அப்படின்னு நம்ம இயல்பாக சொல்கிறோம்.
நீங்கள் அதை வழிபடுற யூத கடவுள் தான். அதை கும்பிட்றதுனால இங்கே இருக்கிறவன்லாம் யூத மதத்தில் சேர்ந்துருவானா? யூதரா பிறந்த ஒருவரை தான் இங்கே கும்பிட்றான். அவன் நம்முடைய சாமின்னு நினச்சி தானே கும்பிட்றான். தன்னுடைய கடவுளாக அது உங்களுடைய நம்பிக்கையை பொறுத்ததே ம். தவிர எங்களுடைய கிளைமை பொறுத்தது இல்லையே. அப்ப இந்து மதத்திலிருந்து நீங்க விலக்கி வைக்கிற மாரி தான். இந்து மத கடவுள்னு சொல்ல மறுக்கிறாங்கல்ல. அங்க தான் இங்க பிரச்சனையே வருது. நம்ம தேடுறது உண்மை என்ன ஆ. அப்படிங்கிறது. நீங்கள் கற்பிக்கிற கட்டுகிற கதைகள் எல்லாவற்றையும் உண்மை என்று நாங்கள் உங்களுடைய சௌகரியத்திற்காக சொல்ல முடியாது. எல்லாவற்றையும் ஒருமைப்படுத்துகிற பார்வையை எப்போதும் இங்கே ஏற்றது கிடையாது. ஒருமைப்படுத்த நினைக்கிறீர்கள், ஏன் பன்மையை ஒப்புக்கொண்டு போங்களேன். என்ன இப்போ அவன் நாங்கள் தமிழ் கடவுள்னு சொல்கிறதுனால உங்களுக்கு என்ன இப்போ பிச்சுக்கிட்டு போகுது? உங்களுக்கு அதில் என்ன நட்டம்? தனிச்சு போக பார்க்குறீங்களா? தனியா நிக்க பார்க்குறீங்களாங்கிறது தானே கேள்வி. நம்ம வந்து அரசியல் ரீதியாக நம்ம பல்வேறு சௌகரியங்களுக்காக ஒன்றா இருக்கிறதுக்கு தான் விரும்புகிறோம். ஒரு பெரிய நாடாக ஒன்றாக ஒருங்கிணைந்து இந்தியர் என்ற அடிப்படையில் ம். இருப்பது தான் விருப்பம். அதை இங்கே யாரும் மறுதளிக்கலை. யாரும் தனி நாடெல்லாம் ம். கேட்கல. ஒரு காலத்தில் நீங்கள் இப்படிலாம் பண்ணீங்கன்னா நாங்கள் அப்புறம் தனியாக போகிறத தவிர வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்களே தவிர இப்போ அதெல்லாம் இல்லை. அதனால் நீங்கள் இப்படியெல்லாம் சேட்டை பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா தான் திரும்ப திரும்ப அந்த இடத்துக்கு வந்து நிற்பான். ம். அது சரி, இயல்பாக இருந்துட்டு போங்களேன். ஏன் சாமி ஏன் சாமி ஓன் சாமி ஓன் சாமி வச்சுக்க. ஏன் சாமியை ஓன் சாமியாக ஏற்றுக்கிறதுனாலும் ஏற்றுக்க. ஓன் சாமி எனக்கு பிடிச்சிருந்தா நானும் அதை நான் கும்பிட்டுக்கிறேன். என்ன ஏத்துக்கிறேன். பிரச்சனை? நம்ம ஊர்ல நெறைய பேர் கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்களே. ஆமாம், இந்த நம்ம மாரி. என்ன நம்ம என்ன இதெல்லாம் வேண்டாம் நான் சொல்கிறோம். நம்ம எல்லாத்துக்கும் தான் போகிறோம். வேளாங்கண்ணிக்கும் போய்க்குவோம், நாகூருக்கும் போய்க்குவோம். இவங்க என்ன சொல்கிறாங்க, நீ நாகூருக்கும் வேளாங்கண்ணிக்கும் போகக்கூடாது, ஆனால் வந்து சாய்பாபாவுக்கு வேணால் வரலாம் அப்படின்றான். குறிப்பா எனக்கு இன்னொரு கேள்வி இருந்துச்சுங்கய்யா. தமிழ் மரபுல பின்னாடி வந்த பல சைவ சித்தாந்த அறிஞர்கள் இருப்பாங்க. அல்லது மற்ற முக்கியமான தமிழ் ஆளுமைகள் இருப்பாங்கல்ல. அவங்கலாம் முருகன கோட் பண்ணி எழுதியிருக்கிறாங்களா? பேசியிருக்கிறாங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப வள்ளலார் போன்ற ஆளுமைகளோ அல்லது அதற்கு பிறகோ அல்லது அந்த காலகட்டத்த சமகாலத்தவர்கள் முருகன போற்றியிருக்கிறாங்களா? ஆமாம், கோட் நல்லா பண்ணியிருக்காங்களா? நல்லா 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 வள்ளலார் ஆ. முருகன் அடியார் தானே. ஆமா. அதனால் வள்ளலார் இதில் எல்லாம் தொடங்கி இதையெல்லாம் கடந்து வெளியே போயிட்டார் ஒரு கட்டத்தில். எண்டுல வெளியில போயிட்டாரு. ஆமா. முருகனில் தொடங்கி சண்முக துய்யமணி உண்முக செய்வமணி சண்முக தெய்வமணியே அப்படின்னு சொல்லி தருமமிகு சென்னையுள் தருமமிகு சென்னையுள் தலமமைத்து வரும். தலமோங்கு கந்த வேளே அப்படின்னு பாடினவர் தானே. அப்படியெல்லாம் பாடிட்டு முருகனை கண்ணாடியில் பார்த்தேன் அப்படின்லாம் சொல்லி பிறகு நடராஜ வழிபாட்டில் ரொம்ப ஈடுபாடு கொண்டிருந்து பிறகு இவை எல்லாவற்றையும் தாண்டி அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் அப்படின்னு ஒரு அடையாளம் இல்லாத ஒரு அருள் நிலைக்கு அவர் போயிட்டாரு. நிலை கடந்து போயிட்டார். அதே மாதிரி இப்போ பாம்பன் சாமிகள், அருணகிரிநாதர், குமரகுருபரர் இவர்கள் எல்லாரும் முருக வழிபாட்டை போற்றி அருணகிரிநாதரிலிருந்து மீண்டும் முருகன் மறுமலர்ச்சி வரும். சங்க காலத்தில் முருகன் தலை தூக்கி நின்றது போக அதற்கு அடுத்து வந்த காலத்தில் சமணமும் பௌத்தமும் தலை தூக்கிய போது முருகன் படிமானத்திற்கு போய் ஒரு போர் தெய்வமாக, ஒரு காதல் தெய்வமாக, காதலி வந்து தலைவி சுருங்கி போய் சுணங்கி போய் இருந்தான்னா தலைவி சுணங்கி போயிருக்கா என்னன்னு தெரியல, வேலனை கூப்பிட்டு வெறியாட்டம் நடத்தினா தான் என்ன காரணம்னு தெரியும் அப்படின்னு வேலனை கூப்பிட்டு வெறியாட்டம் நடத்துகிறாங்க. அப்போ தான் அவன் களம் அமைக்கிறான். ஓகே. தலைவியினுடைய வீட்டினுடைய முற்றத்தில் வந்து களம் அமைத்து அவன் வேலெடுத்து வெறியாடி இவளுடைய மனத்தில் ஒருவன் இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறதுக்கு வேலன் வர வேண்டியிருக்கு. அப்போ வேலன் என்பவன் போர் தெய்வம், வேலன் என்பவன் காதல் தெய்வம், ரெண்டையும் ஒழிச்சு விட்டாங்க. ம். பின்னாடி வர்ற புறநானூற்று பாட்டில் ஒரு இடத்துல அவ சொல்கிறா, அந்த சாமி கும்பிட்றதுக்காக அருகம்புல் பறிச்சுக்கிட்டு இருக்கான் பாரு ஒருத்தன், தலையெல்லாம் சடை வளர்த்துக்கிட்டு சாமியார் மாதிரி. சாமியார்னு நினைக்காத, ஒரு காலத்தில் இவன் வந்து பொண்ணுகளை தன்னுடைய சொற்களால் வலை போட்டு விரித்து பிடிச்சவன் தான் சொல்வலை வேட்டுவன் அப்படின்னு சொல்கிறான். ஒரு காலத்தில் காதல் மன்னனாக இருந்த இவன் இப்போது சாமியாராகி அருகம்புல் பறித்து கொண்டிருக்கிறான் வழிபாட்டுக்காக அப்படின்னு சொல்கிற இடத்துக்கு காதலும் மாறிடுச்சு, போரும் மாறிடுச்சு. இந்த காலகட்டத்தில் தான் சைவம் மேலெழுந்து வருகிறது. சைவம் மேலெழுந்த போது சைவத்தினுடைய கீழடிப்படுத்தப்பட்ட தெய்வமாக முருகன் ஆகிவிடுகிறான். சிவனுடைய மகன். இந்த கதைகளினுடைய வருகை ஆகையினால் சிவன் கோயிலினுடைய ஒரு முகப்பு முருகனுடைய முகப்புன்னு ஆணிச்ச ஒழிய முருகன் தனியாக நின்ற முகப்புகளினுடைய எண்ணிக்கை என்பது சுருங்கிருச்சு. நீங்க ஒரு முக்கியமான வாதம் வச்சீங்க. கூற்ற சொன்னீங்க இல்லையா? சமணமும் பௌத்தமும் தான் வந்து முக்கியமான காரணம். இப்போ வைதீக ஆதிக்கம் அப்படிங்கிறது முருகன் மேல சுத்தமாவே இல்லையா? ஏன்னா
நான் முன்கூட்டியே நான் சொன்ன மாதிரி தான். அவருக்கு பூணூல் போட்டாங்க. "எப்படிடா நீங்க முருகனுக்கு பூணூல் போடுவீங்கன்னு?" இங்க இருக்கிறவங்க கேட்டு அத வந்து ரிமூவ் பண்ணிட்டு ஒரு முருகனுடைய சிலைய வைக்கிறதெல்லாம் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்குல்ல. பூணூல் போட்டதுங்கிறது ஒரு வைதீக மரபினுடைய ஒரு அடையாளம் தானே. ஆமா. அதெல்லாம் பின்னாடி நடந்தது. இவையெல்லாம் தெய்வ நிலைப்படுத்தப்பட்டு, பிறகு இந்த சாமிகள் எல்லாம் வந்து வடமொழியில் தான் துதி செய்யப்பட வேண்டும் தமிழ் புரியாது, என்கிற தெரியாது. தமிழ் தெரியாது. தமிழ் கடவுளுக்கு தமிழ் தெரியாது. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றின்னு பொதுமைப்படுத்தி தான் பாடுனான். என் சாமி. ஆனா எல்லாருக்கும் சாமி தான். யார் வேணாலும் கும்பிடு. நான் ஒண்ணும் தடுக்க மாட்டேன். அப்படின்னு தான் சொன்னானே ஒழிய, நீ வந்து நான் மட்டும் தான் வச்சுக்குவேன் அப்படின்னு இத மட்டுப்படுத்தல. அப்ப இந்த மாதிரியான நிலைகள் வந்தபோது தான் இதெல்லாம் நடந்திருக்கு. அப்புறம் இத வந்து நீங்க ம் அ ஒரு வைதீக அலங்காரம்னே முருகனுக்கு ஒரு அலங்காரம் செய்யப்படுகிறது. வைதீக ராஜ அலங்காரம் மாதிரி ம்ஹ்ம். வைதீக 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 அலங்காரம். அலங்காரம்னே ஒரு அலங்காரம் செய்யப்படுது. இவற்றையெல்லாம் யாரும் ஒண்ணும் பெருசா மறுதலிக்கல. இதன் மேல விமர்சனங்கள் இருந்தாலும், பொது மக்கள் தளத்துல இவற்றையெல்லாம் யாரும் ஒண்ணும் இதெல்லாம் ஏன்டா செய்ற? அப்படின்னெல்லாம் யாரும் சொல்லல. சரி சாமி அலங்காரம் பண்ணி வச்சிருக்காங்க. நம்ம செஞ்சுட்டு போ. கும்பிட்டு வருவோம். அப்படின்னு கும்பிட்டுட்டு தான் வர்றாங்களே ஒழிய, இந்த சண்டைகளை எல்லாம் சாமியினுடைய முகப்புக்கு யாரும் கொண்டு போகவில்லை. நீங்கள் தான் கொண்டு வருகிறீர்கள். ம். கொண்டு வந்தால் அதற்கு மறுப்புகள் சொல்லப்படுகின்றன. இந்த வடமொழி மயமாக்கல் அப்படிங்கிறது ம். எல்லா பெயர்களும் வட மரபுக்கு ஆக்கப்பட்டு விட்டன. நீங்க தண்டாயுதபாணின்னு சொல்றது, குமாரசுவாமின்னு சொல்றது, சுப்பிரமணியர்ன்னு சொல்றது. நீங்க ஸ்கந்தன்னு சொல்றது. திருப்பரங்குன்றம் கோயில எவனா சுப்பிரமணிய சாமி கோயில்னு சொல்றானா? திருப்பரங்குன்றம் முருகன் கோயில்னு தான் சொல்றான். குன்றக்குடி சண்முகநாத சுவாமி கோயில் அப்படின்னு எவனாவது சொல்றானா? இல்ல. குன்னக்குடி முருகன் கோயிலுக்கு போனேன் ஆமா. அப்படின்னு தான் சொல்றான். நீ என்ன வடமொழி பெயர் வைத்தாலும் திரும்ப திரும்ப இங்க இருக்கிற பையன் முருகன் கோயில்னு தான் சொல்றானே ஒழிய, அத சண்முகநாத சுவாமினோ, குக்குடாப்ஜர் கோயில்னோ எவனும் சொல்லலையே. இது இவனுக்கு சொல்ல வராது. வாயிலன்னு உடையாது. வராது. ஆவி போயிரும். அப்ப இயல்பாக எல்லா பெயரும் முருகன் கோயில்னு சொல்லிட்டு தான் போய்க்கிட்டு இருக்கான். இன்னைக்கு வரைக்கும் முருகன்ங்கிற பெயர் தான் நிக்குதே ஒழிய, நீங்கள் வைத்த வடமொழி பெயர்கள் எவையும் நிற்கவில்லை. பிறகு இந்த முருகனுக்குன்னு ஒரு உலகம் இருக்கா? நீங்க வந்து சிவனுக்கு ஒரு உலகம் வச்சீங்க, கைலாயம். பெருமாளுக்கு ஒரு உலகம் வச்சீங்க, வைகுண்டம். பிரம்மனுக்கு ஒரு உலகம் வச்சீங்க, அ அது வந்து சத்தியலோகம். முருகனுக்கு எந்த லோகம்? முருகனுக்கு அங்கே லோகம் கிடையாது. ஏன்னா முருகன் இங்கே இருக்கிறவன். எங்க நம்ம ஆளுக்கு எங்க அங்க உலகம். மண்ணுக்குள்ளே கிடக்கிற பையன் அவன். கோவக்கார குழந்தை பையன் அவன். மண்ணில் புழுதி படிஞ்சு கிடக்கிறவன். இவனுக்கு உலகமே கிடையாது மேலே. அப்புறம் முருகனுக்கு வேள்விகள் எல்லாம் கிடையாது. முருகனுக்கு வேள்வி செஞ்சு வழிபடுறதுங்கிறதெல்லாம் பின்னாடி வந்தது தான். இந்த குடமுழுக்குகளில் வேள்விகள் செய்கிற மரபுகளெல்லாம் பின்னால் வந்தவை. அவன் தோல் வலியினால எல்லாவற்றையும் பெற வேண்டும் என்று நினைத்தவன். வேள்வியினால எதையும் பெற வேண்டும் என்கிற மரபு இங்கே முன்வைக்கப்பட்டதே இல்லை. இப்போ இவையெல்லாம் பின்னால் சேர்க்கப்பட்டன. இவற்றையெல்லாம் பெரிதாக யாரும் சுட்டிக்காட்டி முரண்டு பிடிக்காததற்கு காரணம், இதை குறித்து சண்டை போட வேண்டாம். சரி, அவர்களும் வணங்குகிறார்கள், நாமும் வணங்குகிறோம், நாம் எல்லாம் பக்கத்தில் இருக்கிறோம், இருந்து விட்டு போவோம் அப்படிங்கிற அடிப்படை தானே தவிர, சண்டைக்கு நாங்கள் வரலையே. எங்கள் சாமியை தூக்கிட்டு போய் நீ கும்பிடுற, நாங்கள் சண்டைக்கு வந்தோமா? சரி, கும்பிட்டுக்க, சாமி தானே, எங்கள் சாமியை நீ பெருந்தன்மையா இருந்தோம். உன்னையும் நல்லா வைப்பார். வைதாரையும் செந்தமிழால் வைதாரையும் வாழ வைப்பார். நீ செந்தமிழால் வையலைனாலும் பரவாயில்ல, நீ வந்து ஓம் மொழியில் போற்றுனாலும் பரவாயில்ல, நல்லா தான் வைப்பார். வச்சுக்க, என்ன நட்டம். குறிப்பா இன்னொரு சில கதைகளெல்லாம் நான் வடிச்சாங்க இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து முருகனுக்கு வந்து 2 மனைவி. ஒரு பக்கம் வள்ளி, ஒரு பக்கம் தெய்வானை இப்படின்ற ஒரு கூற்ற பரப்பிட்டே அந்த இருக்காங்க. தெய்வான கதை பழைய இதில் இல்லை, வள்ளி தான் இருக்கா. ஆமா. வள்ளி தான் வந்து அத காதல் திருமணம் தான் பண்ணிக்கிட்டாரு முருகன் அப்படிங்கிற ஒரு கூற்று இருக்கு. இந்த கதையாடல எப்படி உருவாக்குனாய்ங்க? அது எந்த காலகட்டத்தில உருவாக்கப்பட்ட கதை? அது இதை கொண்டு போய் அங்கே சேர்க்கும்போது அங்கே ஒரு சம்பந்தம் பண்ணணும்ல. அப்போ ம். அப்போ வானவர் அவனை வந்து சேனாதிபதிகளில் நான் ஸ்கந்தன் அப்படின்னு பகவத்கீதையில் ஒரு வரி வருது. படைத்தலைவர்கள் அதில் எவன் சிறந்தவனோ அவன் தான். நான் மாதங்களில் நான் மார்கழி அப்படின்னு சொன்னது மாதிரி, சேனாதிபதிகளில் நான் ஸ்கந்தன் அப்படின்னு பகவத்கீதையில் சரி. கிருஷ்ணர் சொல்கிறார். சரி. இவன் சேனாதிபதி. யாருக்கு சேனாதிபதி? தேவ சேனாதிபதி. தேவர்களுக்கு சேனாதிபதி. தேவர்களுக்கு சேனாதிபதியாக இருந்து இவன் யாரை கொன்றான்? சூரபத்மனை கொன்றான். சூரனை கொன்ற கதை நம்முடையது. சூர்மருங்கருத்தல் அப்படிங்கிறதும், சூரர மகளிர் அப்படிங்கிறதும் இவையெல்லாம் நம்முடைய மரபில் சொல்லப்படுகிறவை. அப்போ இந்த சூரபத்மனை ஒரு அசுரனாக்கி, அசுரர்கள் தேவர்கள் அப்படிங்கிற எதிர்வை உண்டாக்கி, இந்த எதிர்வில் தேவர்களுக்கு சார்பான ஆளா இவன் சூரனை கொன்றது உண்மை. அந்த கதையை அவர்கள் தனதாக்கும் போது
தேவர்களின் சார்பாக தேவ சேனாதிபதியாக வந்து இவன் சூரனையும் அவனுடைய தம்பி தாரகனையும் மற்றவனையும் கொன்றான் அப்படின்னு சொல்றதெல்லாம் அப்புறம் அது மேலே மேலே அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பூசப்பட்ட கதைகள் தான் அது. பூசி சேர்த்தது தான் அது. ஆ. அப்படி சேர்த்த போது இவன் வென்றதற்கு பரிசாக தன்னுடைய மகளை மணந்து கொடுத்தான் ம், ம். அப்படின்னு தேவசேனை அப்படிங்கிற தெய்வானை. தெய்வானைய தேவயானை தேவசேனா நம்மளால் அது ரொம்ப இயல்பாக தெய்வானைன்னு வச்சுவிட்டான். தெய்வானைன்னு வச்சபோது அது தமிழ் பட்டுருச்சு. அப்புறம் இது தமிழ் தானே அப்படின்ட்டு விட்டுட்டான். ஆனால் இதனுடைய அடிப்படை கதை மரபு நம்மகிட்ட இல்லை. நம்ம வள்ளிங்கிறது நம்மள்ட்ட இருக்கிறது வள்ளி தான். இருக்கு. வள்ளிங்கிறது வளமையினுடைய தெய்வம். ம். அரசியல் ரீதியா இன்னைக்கு வந்து அது ஒரு ஒரு பரிமாணத்த நோக்கி நகர்ந்திருக்குன்னு சொல்லலாம். குறிப்பா அதுக்கு 2 விஷயத்த நான் வந்து முன்வைக்க விரும்புறேன். ஒரு பக்கம் கடந்த ஒரு 50 ஆண்டு கால தமிழ்நாட்டினுடைய அரசியல் வரலாற்றில திராவிட இயக்கங்களுடைய பங்கு அப்படிங்கிறது நெடுங்காலமா அரசியல்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துகிட்டு இருந்திருக்குது. இப்போ ஒரு 10, 15 ஆண்டுகளா தமிழ் தேசியம் பேசுறவங்க ஒரு பக்கம் வந்து பேசிட்டு இருக்காங்க. இந்த டைம்ல ஒரு 50 இயர்ஸ்ல வந்து ரொம்ப தீவிரமா வந்து கடவுள் மறுப்ப பேசிட்டாங்க. அதனால தான் நம்ம வந்து இதெல்லாம் கைவிட்டுட்டோன்றது இவங்களுடைய ஒரு அலிகேஷனா இருக்குது. திருப்பி எடுத்தோம்னா, அது வந்து நமக்கு வந்து ஆரிய சார்போட போயிரும். அதனால விட்டது விட்டதாகவே இருக்கட்டும்ன்றது இன்னும் சில பேரும் பேசிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு அரசியல் ரீதியாக, பண்பாட்டு ரீதியாக, மெய்யியல் ரீதியாக நாம செய்ய வேண்டியது, கடமையா இருக்க வேண்டியது என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க? நமக்கு கடவுள் இல்லைங்கிறது அது வந்து தமிழர்கள் ஆதி காலத்திலிருந்து கடவுளே இல்லாதவர்கள்னு சொல்ல முடியாது. அப்படிலாம் கிடையாது. இங்கே இருந்த கடவுள்கள் வேறு. இங்கே இருந்த கடவுள்கள் எளிய கடவுள்களாக பெரிய சடங்கு பூச்சிகள் இல்லாத எளிமையாக அணுகக்கூடிய கடவுளர்களாக இருந்தார்கள். இவற்றின் மேலே பெரிய பெரிய போர்வைகளாக போர்த்தப்படும் போது அந்த போர்வைகளை நீக்கி இதனுடைய இயல்பு நிலை என்ன என்று முன்வைத்து இந்த கடவுள் நிலையை கடவுளினுடைய தேவை மனிதனுக்கு இருக்குல்ல. நீங்கள் நம்மில் சிலர் நாத்திகர்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை. அது ஒரு நம்பிக்கை என்று கருதுகிறார்கள். அறிவின் வழியாக அந்த நம்பிக்கையை நிறுவ முடியாது. ஆகையினால் அதை மறுதலை செய்ய வேண்டும் என்று கருதுகிறார்கள். மெய்யியல் அடிப்படையிலையும் அது ஒன்றும் குற்றமில்லை. ஆனால் அது ஒரு நிலை. இங்கே பல பேருக்கு எதையேனும் ஒன்றை முன்வைத்து கொள்ள வேண்டியிருக்கிறது. அப்படி முன்வைத்து கொள்ளும்போது எதை முன்வைத்து கொள்ள வேண்டும்? நீங்கள் இங்கே இருக்கிற தெய்வத்தை தூக்கிவிட்டால் அந்த வெற்றிடத்திற்குள் வேறு ஒரு தெய்வம் வரும் இல்லையா? ஓகே. இப்போ இங்கே இருக்கிற தெய்வத்தை தானே நீங்கள் வைக்கணும். இங்கே இருக்கிற தெய்வத்தை வைத்துக்கொள்வதற்கு அனுமதிக்க வேண்டும் இல்லையா? நீங்கள் அதை அனுமதிக்கலை. இல்லை நம்ம எல்லாரும் நாத்திகர்கள் தான், தமிழ் மரபே நாத்திக மரபு தான் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதை இங்கே ஏற்க மாட்டான். இல்லைப்பா எனக்கு சாமி வேணும், நீ இந்த சாமியை கொடுக்கலைன்னா நான் அந்த சாமியை கொண்டாடுறேன்னு இன்னொரு சாமியை கொண்டாந்துருவான். இப்போ இங்கே இருக்கிற சாமிகளை விட்டுறது தான் முறை. அப்போ இங்கே இருக்கிற சாமிகள் மரபு மீட்பு செய்யப்பட வேண்டியது. இவையெல்லாம் இவை பகைமையை நோக்கியவை இல்லை. இங்கே ஒரு தேவை இருக்கிறது, கடவுள் தேவை இருக்கிறது. கடவுள் தேவைக்கு நான் எந்த கடவுளை தேடுவது? அப்படின்னா எனக்கு வைதீக மரபிலிருந்து நான் எடுக்கிற கடவுள்கள் எல்லாம் ஒருமையை நோக்கி வேறு அரசியல் கருதுகோள்களை நோக்கி என்னை இழுத்து செல்கிற நிலையில் நான் அந்த தெய்வங்களை விட்டு என்னுடைய தெய்வங்களையே நான் தேடி போகிறேன், என்னுடைய வேர்களை தேடி போகிறேன் அப்படிங்கிறது. அதனால் வேர்களை விளக்கப்படுத்தி வைப்பது என்பது ஒன்றும் பழியோ பாவமோ குற்றமோ அல்ல. இல்ல அது வந்து அக்ரஸிவா, வைப்ரண்ட்டா போகுது அப்படிங்கிற ஒரு இது இருக்குல்ல. இப்போ இந்தியா முழுக்க ஒரு சினாரியோ ஒண்ணு செட் ஆயிட்டு இருக்குது. அது வந்து ஒரு ஒரு ஒருமையாக்கத்த நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்கிற வேலையில, நான் ரொம்ப தனித்துவமானவன் அப்படின்னு நீங்க இங்க வந்து சில விஷயங்கள் பண்ணீங்க அப்படின்னா, அது ஒரு சப்ரஷனுக்கு உள்ளாக்கப்படுமான்னு கேட்கிறேன் நானு. இல்லை, சப்ரஷனுக்கு ஓர்மையாக்கம் உள்ளாக்கிருங்கிறதுனால தான் இவன் முண்டி அடிச்சுக்கிட்டு எல்லாத்தையும் திரும்பவும் பிடிக்கிறதுக்கு பார்க்குறான். ஒருமையாக்கம்ங்கிறது நல்ல கிடையாது. கருதுகோள் இல்லையே. உரிமையாக்கம்ங்கிறது என்னையே என்னுடைய அடையாளங்களை அழித்துவிட்டு என்னுடைய முகத்தில் உங்கள் முகத்தை ஒட்டிட்டா எல்லாரும் உலகத்தில் இருக்கிறவர்கள் எல்லாரும் அருளரசினுடைய முகம் வடிவமான முகம், ஆகையினால அருளரசினுடைய முகத்தையே எல்லாரும் ஒட்டி கொள்ளுங்கள்னு சொன்னால் நான் ஏன் ஒட்டிக்கணும்? எனக்கு மண்டை வழுக்கையாக இருந்தால் இருந்துட்டு போகுது, நான் அப்படியே இருந்துக்கிறேன். என் மூஞ்சி அது, என் மூஞ்சியை நான் வச்சுக்கிறேன்னு சொன்னால் நீங்கள் ஒருமைக்கு விரோதமாக இருக்கிறீர்கள்னா என்னைய அயோக்கியத்தனமாக இருக்குதெல்லாம். ஒரு முருகனுக்கே 6 முகம்னு கதை சொன்னியே, அப்புறம் எல்லாருக்கும் பல்வேறு முகங்கள் இருக்கக்கூடாதா? இல்ல என்ன வேலை திட்டம் இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? நீங்க வந்து ஒரு தொடர்ச்சியா இத பார்க்குறீங்க. இந்த சண்டை நடந்துகிட்டே இருக்கு. இப்போ ஒரு ஒரு திரைப்படம் வாயிலா இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா, அவங்க அப்படி சொல்றாங்க. இப்ப தமிழ் கூறிலிருந்து அவர வந்து ஒரு மன்னனாக, ஒரு ஆண்ட மனிதராக, ஒரு 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 வேந்தராக உருவகிச்சு தமிழ் முருகன்ற புத்தகத்த எழுதியிருக்கிறாரு கவிஞர் அறிவுமதி. அத வச்சு கொண்டு போறாங்கன்றாங்க. அதுல தான் டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கா உங்களுக்கு? இல்ல அது வந்து ஒரு சிக்கல் உருவாக்காதா? ஏன்னா இப்ப அதுக்கு எதிரா அது வரா மாரி ஒரு தோற்றம் உருவாயிருச்சு இப்ப.
அந்த ஆந்திராவினுடைய அந்த திரைப்படத்துக்கு எதிராக தமிழ் முருகன்ற திரைப்படத்தை எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்கன்ற ஒரு தோற்றம் உருவாயிருச்சு. பலத்த வரவேற்பையும் பெறுகிறது அது. அதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? இந்த திரைப்படங்களின் வழியாக உங்களுடைய பண்பாட்டு மீட்டெடுப்புகள் எல்லாம் நிகழாது. அததான் கேட்க வரேன். அவர்கள் வியாபாரத்திற்காக செய்கிறார்கள். அவர் இந்தியா தழுவிய வணிகத்திற்காக செய்கிறார். பேன் இண்டியா. இவர் தமிழ்நாடு தழுவிய வணிகத்திற்காக செய்கிறார். அதை ஒரு பண்பாட்டு அடையாள முன்னெடுப்பின் வழியாக செய்கிறார். இதுவும் ஒருவேளை பேன் இண்டியா படமாகவும் ஆகக்கூடும். நீங்கள் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் தமிழ்நாட்டுக்குள்ளே அந்த படம் வெளியிடப்பட்ட போது அதில் தமிழ் முன்னிறுத்தப்பட்டு, அதே படம் ஆந்திராவில் வெளியிடப்படும் போது அதில் தெலுங்கு முன்னிறுத்தப்படுவது என்பது ரொம்ப இயல்பாக அந்த மாற்றத்தை அது பெற்று விடுகிறது இல்லையா? அதை போலவே இதுவும் நிகழலாம். ஆகையினால் இவற்றின் வழியாக உண்மைகள் கண்டடையப்பட்டு விடும் அப்படின்னு நான் நினைக்கலை. கண்டடையப்பட வேண்டியது மனிதர்களால் கண்டடையப்பட வேண்டியதை தவிர திரைப்படங்களின் வழியாக அது நிகழ்த்தப்படும். ஏன்னா அதில் ஒரு வணிகம் இருக்குது இல்லையா? அதில் ஒரு முதலீடு இருக்குது, அதில் ஒரு வணிகம் இருக்குது. ஆகையினால் அது அவ்வளோ கச்சிதமாக அந்த சண்டைகளெல்லாம் இந்த பண்பாட்டு மீட்டெடுப்பை செய்துவிடும் என்று நான் கருதவில்லை. இந்த திரைப்படம் வருவதனால அது நிறுவப்பட்டு விடும் என்றோ அல்லது மறுதளிக்கப்பட்டு விடும் என்றோ நான் நினைக்கல. அப்புறம் ரெண்டாவது, இப்படியெல்லாம் முண்டிக்கிட்டு இருக்க வேண்டிய தேவையும் கிடையாது. அவர்கள் முருகனை அப்படி சித்தரித்து காட்ட விரும்பினால் அவர்கள் சித்தரித்து காட்டுவார்கள். அவர்களுடைய கருத்தியல் தேட்டர் முற்றுகையிடுவோம், ஸ்க்ரீனை கிழிப்போங்கிறாங்க. அதெல்லாம் செய்ய முடியாது இல்லையா? நம்ம ஒன்று செய்வோம், அவன் கிழிப்பேம்பான். இது இப்படியே செஞ்சுக்கிட்டே போனால் எங்கே நிற்கிறது? நீ என்னை பறிக்கிற, பொய் பேசுற அப்படின்னு ஆமாம், பதிலுக்கு இங்கே ஒரு படம் எடுக்கிறாங்கல்ல, அந்த படத்துக்கு இந்த படம் சரியா போச்சு. இதுக்காக நம்ம போய் முற்றுகையிடுவேன். இது பொய்ன்னு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம மக்கள் அதை கைவிட்டுருவாங்க. இவற்றை நாம் ஊதிப்பெருக்குகிற போது என்னமோ சண்டைங்கிறாங்களே, நம்ம போய் பார்த்துருவோம் அப்படின்னு நினச்சான்னா தான் அது கவனத்துக்கு வரும். அப்படி இல்லைன்னா இது எவ்வளவு கவனம் பெறும் என்று சொல்ல முடியாது. பிறகு இவன் என்னப்பா பொய்யா சொல்கிறான் அப்படின்னு கருதலாம். அல்லது ஒருவேளை இவன் சொன்னது உண்மைன்னு நம்முடைய மக்கள் நம்பினாலும் அந்த எண்ணத்தை கலைப்பதற்கு இன்னொரு படம் இங்கே எடுக்கப்படும் என்றால் அது முடிஞ்சு போயிடுச்சு. அதுக்கு இது சரியாக போச்சு. அப்படித்தான் நமக்கு செய்ய வேண்டியது இங்கே. அப்போ ரியலாக நமக்கு தேவைப்படக்கூடிய வேலை திட்டம் என்ன நினைக்கிறீங்க? இங்கே அதை நம்முடைய மரபுகளை திரும்ப பேசுவதும் அவற்றை முன்வைப்பதும் சண்டைக்காக இல்லை, வேறுபடுத்தி பார்ப்பதற்காக இல்லை. என்னுடைய மரபுகள் அவற்றை நான் பேணுகிறேன் அப்படிங்கிறதுக்காக அதை நம்ம அவற்றின் மேலே வெளிச்சம் போட்டு காட்ட வேண்டியது. இல்லைன்னா இவற்றின் மேலே இப்படியே பூச்சிகள் நடந்து கொண்டே இருந்தால் கடைசியில் மூலம் காணாமையே போயிடும். மூலம்ங்கிறது இல்லாமலே போயிடும். பிறகு ஒட்ட வைக்கப்பட்ட முகம்தான் நம்முடைய முகம் என்று நம்புகிற அவல நிலைக்கு ஆளாகிவிடும். ஆகையினால நம்முடைய முகத்தை நாம் தேட வேண்டியது கட்டாயம்தான். ரொம்ப தெளிவாக முருகன் குறித்தான இந்த விஷயத்தை குறித்து பலவிதமான கேள்விகளுக்கு ரொம்ப பொறுமையாக, நிதானமாக, ஆழமாக, எளிமையாக உங்களோட பதில்களை கொடுத்தீங்க. நேயர்களுக்கு கட்டாயமாக ஒரு தெளிந்த நீரோடை போன்ற ஒரு விளக்கம் கிடச்சிக்கும் நான் நம்புகிறேன். இது குறித்து அவங்களுடைய கேள்விகள் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுவாங்க. அது குறித்து இன்னொரு வாய்ப்பு கிடச்சுன்னா கட்டாயமாக நான் அவர்கிட்ட நான் பேட்டி காண்றேன். உங்களுடைய நேரத்திற்கும் கருத்து பகிர்வுக்கும் மிக்க நன்றி. நல்லது. நன்றி. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சி சந்திக்கிறேன். வணக்கம்.